Hey guys, this is Harish and welcome to EduFreak. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு 19 கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரம் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டரு. ஒரு சில அட்வான்ஸான கொஸ்டின்ஸாகவும் இருக்கும், ஒரு சில இடங்களில் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் ஃப்ரம் தேட் நான் இந்த 19 கொஸ்டின்லேருந்துமே we can learn new things together. சரியா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க. அண்ட் இந்த செஷனில் உங்களுடைய கிரிட்டிசிசம்ஸோ இல்லைனா உங்களுடைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் செஷனை. ஸோ முதல் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோவிங்: highest size of typical bacteria minus highest size of bacteria plus radius of RBC. இது வந்து மைக்ரோமீட்டர் யூனிட்டில் நான் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைஸஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய என்சிஆர்டி டயக்ராம்ஸ் இந்த செல் யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா, let me write that, செல் யூனிட் ஆஃப் லைஃப், இந்த சாப்டரோட டயக்ராம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்பிக்கல் பாக்டீரியோட சைஸும் இந்த பாக்டீரியோட சைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிப்பிக்கல் பாக்டீரியோட சைஸ் வந்து 1 to 2 மைக்ரோமீட்டர். இது நீங்கள் தெரியலன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பாக்டீரியோட சைஸு 3 to 5 மைக்ரோமீட்டர். யூ கேன் ரெஃபர் திஸ் இன் என்சிஆர்டி. ரீசெண்ட் என்சிஆர்டியில் இருக்குது டிப்பிக்கல் பாக்டீரியாவும். புரியுதா? ஸோ வாட் இஸ் த ஹையஸ்ட் சைஸ்? இங்கே 2 இங்கே. தென் வாட் இஸ் த ஹையஸ்ட் சைஸ் ஆஃப் பாக்டீரியா? 5. தென் வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் ஆர்பிசி? இப்போது எல்லாருமே வந்து ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஆர்பிசிக்கு 7 மைக்ரோமீட்டர் ஞாபகம் வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த 7 மைக்ரோமீட்டர் ஆக்சுவலாக இதோட டயாமீட்டருங்க, டயாமீட்டர் ஆஃப் ஆர்பிசி. ஸோ வாட் இஸ் த ரேடியஸ்? வாட் இஸ் த ரேடியஸ்னா 3.5 மைக்ரோமீட்டர்ஸ். 3.5 மைக்ரோமீட்டர்ஸ். புரியுதுல்ல? 7/2. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஐ எம் கோனா ஜஸ்ட் do this following calculation. என்னலாம்னா ஃபஸ்ட்டு 2 minus 5 plus 3.5. அப்போ என்னப்பா ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வருவீங்க? இந்த வேல்யூ போட்டால் 0.5 வரும் ஆன்சர். என்ன வரும்? 0.5 மைக்ரோமீட்டர் வரும் ஆன்சர். மைக்ரோமீட்டர், ஏன்னா எல்லாம் மைக்ரோமீட்டர் யூனிட். ஸோ லுக் அட் தி ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷனில் எந்த ஆன்சராவது இருக்கா? இங்கே மேட்ச் ஆகுதா? இல்லை. ஸோ தி ஆன்சர் இஸ் none of the above. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? Who provided the theory that created a sense of mystery around living phenomena and what were those living phenomena? இது வந்து ஒன்ஸ் அகேன் செல் யூனிட் ஆஃப் லைஃப்பில் உள்ள ஒரு யூனிட் இன்ட்ரோடக்ஷன் கொஸ்டின். நீ எழுதுகிறேன், யூனிட் இன்ட்ரோ கொஸ்டின். உங்களோட யூனிட் இன்ட்ரடக்ஷனை நீங்கள் படித்து பாருங்கள், இந்த லைன் இருக்கும். சரியா? ஸோ அது என்ன தியரி அப்படின்னா, செல் தியரி தான் சொல்கிறாங்க இவங்க. செல் தியரி. அந்த டேர்ம் இருக்கும், செல் தியரிங்கிற டேர்ம். இது இந்த செல் தியரி எப்படி கொடுத்தது யார்? உங்களுக்கே தெரியும், ஜிஎன் ராமச்சந்திரனா? கிடையாது. ஸோ திஸ் இஸ் ராங் ஆப்ஷன். எலிமினேட் பண்ணியாச்சு. மத்தியாஸ் ஸ்டீடன், தியோடர் ஷ்வான், இவங்க தான் கொடுத்துருப்பாங்க. தென் என்னென்ன லிவிங் ஃபினாமினாலாம் இருக்குது? 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஆன்சர் இஸ் ஃபிசியோலாஜிக்கல் அண்ட் பிஹேவியரல் ஃபினாமினா. இது உங்களுடைய அச்சசலாக யூனிட் இன்ட்ரடக்ஷனில் இருக்கிற எக்ஸாக்ட் லைனை தான் நான் எம்சிக்யூ ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். மத்தியாஸ் ஸ்டீடன், தியோடர் ஷ்வான் வந்து இவங்க பிஹேவியரல் ஃபினாமினா மட்டும்தான் சொன்னாங்களா? கிடையாது. பயோகெமிக்கல் ஃபினாமினா சொன்னாங்களா? அதுவும் கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது இந்த டேர்மை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோவிங்: year in which all plant tissues are composed of cells was provided, plus year in which cells had a thin outer layer, this today is known as a plasma membrane. All plant tissues are composed of cells. இது வந்து யாரோட தியரி? ஆக்சுவலி இது நம்ம அண்ணன் ஸ்லீடனோட தியரி. ஐ திங்க் இந்த ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ ஃபார்மா. இயர் ப்ளஸ் த இயர் இன் விச் செல் ஹேட் அ தின் அவுட்டர் லேயர் பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனை பற்றி சொன்னது யார்? இவர் தான். நீங்கள் நினைப்பீங்களா இல்லையா? மேபி ஸ்வீடன் நினச்சிருக்கலாம். பட் தி ஆன்சர் இஸ் ஒன். ஐ திங்க் இது ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணல. ஏன்னா இவர் இந்த ஸ்லீடன்கிறவர் இந்த ஒரு லைன் தான் சொல்லியிருப்பாப்புல. பட் ஷ்வான் வந்து அது பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய லைன்ஸ் கொடுத்துருவாங்க என்சிஆர்டியில். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வருஷம் என்னது? ஸ்லீடன் கேவ் இட் இன் 1838. ஷ்வான் இதை வந்து 1839 கொடுத்தாங்க. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணிடுங்க. 1838 + 1839 என்ன போகிறது? 17 அதுக்கப்புறமா 16 3
3677 is the right answer. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த சைஸ் ஆஃப் மைக்ரோபிளாஸ்மா அண்ட் மைக்ரோமீட்டர்? ஆக்சுவலாக மைக்ரோபிளாஸ்மாவோட சைஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, 0.3 மைக்ரோமீட்டர். சரியா? 0.3 மைக்ரோமீட்டர் இல்லை உங்கள் என்சிஆர்டி இது இருக்குது. தென் இப்போ ஆப்ஷனை பாருங்கள். லோயர் ரேஞ்ச் ஆஃப் சைஸ் ஆஃப் பாக்டீரியா டிவைடட் பை 100, ஹையர் ரேஞ்ச் ஆஃப் பாக்டீரியா சைஸ் டிவைடட் பை 10 டிவைடட் பை 10. சாரி, இப்போ நம்ம சைஸ் ஆஃப் பாக்டீரியா பார்த்தோம். பாக்டீரியாவோட சைஸ் என்ன இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், 3 to 5 மைக்ரோமீட்டர். இப்போ 3 to 5 மைக்ரோமீட்டரில் இப்போ 0.3ங்கிறது எப்படி வருது? நம்ம இந்த 3/10 எழுதலாமா? இந்த 3ங்கிறது எதோட சைஸு? இந்த சைஸ் தானே. ஸோ இது வந்து ஒரு லோயர் ரேஞ்ச் வேல்யூவா இல்லைனா ஹையர் ரேஞ்ச் வேல்யூவா? லோயர் ரேஞ்ச் வேல்யூ. லோயர் ரேஞ்சுனா நான் எது சொல்கிறது? லோயர் ரேஞ்சு இது வந்து மினிமம்னு சொல்லலாம், அண்ட் இது வந்து ஹையர் ரேஞ்சு இதை வந்து நம்ம மேக்ஸிமம்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ இந்த மினிமம் வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ லோயர் ரேஞ்ச் ஆஃப் சைஸ் ஆஃப் பாக்டீரியா 100 ஆன்சரு வராது. ஹையர் ரேஞ்ச் ஆஃப் பாக்டீரியா சைஸ் கொடுத்துருக்கா, இதோடவே 10, 0.5 வரும். இங்கே 0.5 வரும், இங்கே 0.03 வரும். கேல்குலேட் பண்ணி பாருங்கள். லோயர் ரேஞ்ச் ஆஃப் சைஸ் ஆஃப் பாக்டீரியா 10 இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா இங்கே 0.3 மைக்ரோமீட்டர் வரும். மைக்ரோமீட்டர் யூனிட்டையும் ஒழுங்காக பார்த்துக்கோங்க. என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற ஆன்சர் மாறும். தென் ஹையர் ரேஞ்ச் ஆஃப் பாக்டீரியா சைஸ் பை 100 எவ்வளோ வரும்? 0.05 மைக்ரோமீட்டர் வரும். 0.05 மைக்ரோமீட்டர். புரியுதா? ஓகே. தென் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எங்கேயா? ஓகே. ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, 5th கொஸ்டின். In both prokaryotic and eukaryotic cells, a fluid matrix called a cytoplasm occupies the volume of each cell. சரியா? Then second statement, the plasmid DNA confers certain unique genotypic characters to such bacteria. One such character is resistant to antibiotics. Then a specialized differentiated form of cell membrane called as mesosome is a characteristic of prokaryotes. They are essentially extension of cell membranes. சரியா? இப்போ let me help you. இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இன் போத் ப்ரோகாரியோட்டிக் அண்ட் யூகாரியோட்டிக் செல்ஸ் தேர் இஸ் அ ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் கால்ட் சைட்டோபிளாசம். இது கரெக்டானு கேட்டிங்கன்னா தப்பு. சரி, இதுவாது கரெக்டானு கேட்டிங்கன்னா இதுவும் தப்பு. சரி, இதுவாது கரெக்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் பின்னாடி வரேன். என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இன் போத் ப்ரோகாரியோட்டிக் அண்ட் யூகாரியோட்டிக் செல்ஸ் தேர் இஸ் அ ஃப்ளூயிடு மேட்ரிக்ஸ். என்ன மேட்ரிக்ஸ்? ஃப்ளூயிடு மேட்ரிக்ஸ். இந்த ஃப்ளூயிடு மேட்ரிக்ஸுங்கிற வார்த்தையை மாற்றிட்டு செமி ஃப்ளூயிட்னு இருந்திருந்தால் தி ஆன்சர் இஸ் கரெக்ட். தி ஆன்சர் இஸ் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிளாஸ்மிட் டிஎன்ஏ கான்ஃபர் சர்டன் யூனிக் ஜீனோடைபிக் கேரக்டர். ஜீனோடைப்பிக்கா இல்லைன்னா ஃபீனோடைபிக் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபீனோடைபிக் இருந்திருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்திருக்கும். புரியுதா? ஃபீனோடைபிக் இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்திருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு, a specialized differentiated form of cell membrane called as mesosome is a characteristic. மீசோசோம்னு என்ன? இதே தான், இந்த டிஃப்ரென்ஷியேட்டட் ஃபார்ம்னு சொல்லுவாங்கள்ல, செல் மெம்பரேனோட இன்வேஜினேஷன்ஸ், அதாவது இன்ஃபோல்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. இன்ஃபோல்டிங்ஸும் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் செல் மெம்பரேன். இது வந்து யார்கிட்ட இருக்கும்? ப்ரோகேரியோட்ஸா யூகேரியோட்ஸா? ப்ரோகேரியோட்ஸ்லேயே இருக்கும். ஸோ இது இந்த பார்ட்டும் கரெக்டு தான். தே ஆர் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் செல் மெம்பரேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதை நான் ஒரு இன்கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருக்கிறேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக நம்மளுடைய என்சிஆர்டி லைன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மீசோசோம் பற்றி 2 தடவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஒரு டயக்ராம் இருக்கும், ஐ திங்க் இட்ஸ் செகண்ட் ஃபிகர்னு நினைக்கிறேன். அதில் டிப்பிக்கல் யூகாரியோட்டிக் செல்லு அதோட சைஸஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தேர் இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் செல் மெம்பரேன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் அடுத்த பேராகிராஃபுக்கு வந்தீங்கன்னா, அடுத்த டாப்பிக்கோட லாஸ்ட் பேராகிராஃப் வந்தீங்கன்னா தேர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் செல் மெம்பரேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது இன்சைட் த செல்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ இது கரெக்டாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்னா, இதை நம்ம தப்புனே சொல்லலாம். ஏன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்டென்ஷனாக வெளியே வர்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெளியே இருக்கிறது தான் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் தப்பு தான். ஸோ ஷால் வி சி த ஆப்ஷன்ஸ்? ஒன்லி ஏ அண்ட் பி ஆர் இன்கரெக்ட். ஏன் சி இன்கரெக்ட் இல்லையா? ஒன்லி பி அண்ட் சி ஆர் இன்கரெக்ட். ஏன் ஏ இன்கரெக்ட் இல்லையா? ஒன்லி சி இஸ் கரெக்ட். இல்லை, நன் ஆஃப் தி அபவ் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட்,
அடுத்த கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். ஆப்ஷன் கொடுக்கல. ஆல் செல்ஸ் அரைசிங் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். என்னப்பா அது? ஆம்னி செல்லா ஈ செல்லா? சரியா? பிபிஎலோட சைஸு இப்போது இந்த எந்த இடத்துல ஆப்ஷன் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க ஒரு நிமிஷம். இந்த ஆப்ஷன் ரவுண்ட் அண்ட் பைக்கான் கே வருமா? அது ஆர்பிசி வரும். ஓகே. தென் யூனிசெல் ஆர்கானிசம்ஸ் வருமா? அது வந்து இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். சரியா? இது லைனு. ஓகேவா? இண்டிபெண்டாக வாழ முடியும் ஒரு செல் வச்சுக்கிட்டு. பிபிஎல்லோ ஆப்ஷன் இது மேட்ச் ஆகுதா? கிடையாது. 0.1 மீட்டர்னா எவ்வளோங்க? ஒரு டிஎன்ஏவோட லென்த்து 2.2 மீட்டர்னு சொல்லும் போது 0.1 மீட்டர் வந்து ஒரு சச் எ ஹியூஜ் வேல்யூ இல்லையா? சச் எ ஹியூஜ் வேல்யூ. அதாவது 10 சென்டிமீட்டர், சாரி 10 சென்டிமீட்டர் பாருங்கள். என்னது வாயில் வர மாட்டேங்குது பாருங்கள். ஆமாம் 10 சென்டிமீட்டர் தான், 10 சென்டிமீட்டர் தான், சாரி கேஸ். ஸோ இப்போ இந்த 10 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ பெரிய வேல்யூ, இங்கே 0.1 மீட்டர் கொடுத்துருக்கேன். அப்போ இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக? இந்த மேட்ச் கரெக்டான? இந்த மேட்சே தப்பு. இதுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கப்பட வேண்டும். ஸோ தி ஆன்சர் இஸ் அபவுட் 0.1 மைக்ரோமீட்டர். நீங்கள் எழுதிடுறேன் 0.1 மைக்ரோமீட்டர். புரியுதா? 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 ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 7. இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கலாம். லிட்டில் பிட் பிக்காக இருக்குது. இது எப்படி ஆன்சர் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் செக் தி ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு எப்போவுமே நீங்கள் இதை பார்க்காதீங்க. டோன்ட் ரீட் திஸ். ரீட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் வந்தீங்கன்னா தட்ஸ் அ ராங் மெத்தட். எது ரைட்டான மெத்தட் நான் சொல்கிறேன் வாங்க. ரீட் த ஆப்ஷன்ஸ். 1A Schwann அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஈச் அதர். 1A 2A செக் பண்ணி பார்ப்போமா? 1A பார்ப்போம். 1A என்னது? Schwann. கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி 1839 இருக்குது, Schwann பக்கத்தில் இருக்குது, ரைட்டு தான். ஓகே. 2A வருவோம். ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரோகாரியோட்டிக் செல் இஸ் ஃபண்டமெண்டலி சிமிலராக இல்லை டிஃப்ரெண்ட்டாக? ஆக்சுவலாக இதோட ஆன்சர் ஃபண்டமெண்டலி சிமிலர். அதாவது ஒரு பேசிக் லெவலாக நீங்கள் வந்து ஒரு ப்ரோகாரியோட்டிக் செல்லை எடுத்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் டிஃப்ரென்சஸ் இருக்கும். மேஜர்லி தே ஆர் ஃபண்டமெண்டலி சிமிலர். திஸ் இஸ் ப்ரொவைட் இந்த என்சிஆர்டி. சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். சரியா? நெக்ஸ்ட் 4A பார்க்கலாமா? டிஃப்ரென்ஸ் இன் த செல் என்வலப் அண்ட் 3A வெசிக்கிள்ஸ் பார்க்கலாம். 4A பாக்டீரியா கேன் பி கிளாஸிஃபைட் இன் 2 groups on the basis of இந்த இருக்கு. ஸோ 4A என்னதுப்பா? அந்த பேசிஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் செல் என்வலப். கரெக்டாக இல்லையா? அதாவது இது ஆக்சுவலாக கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜரை வச்சு கேட்டக்கூடிய கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டு தான். அதாவது டிஃப்ரென்ஸ் இன் செல் என்வலப் வந்து கரெக்டு தான். இது ஏன்னா செல் என்வலப் வந்து மாற ஒரு பாசிட்டிவ் கிராம் ஸ்டெயினோ ஒரு நெகட்டிவ் கிராம் ஸ்டெயினோ டிஃபர் ஆகும். சரியா? தட்ஸ் த பேசிக் ஐடியா ஆஃப் திஸ் கொஸ்டின். கிராம் ஸ்டெயினிங்கிறது அதோடைய செல் என்வலப் ஒரு மாதிரி இருந்தால் பாசிட்டிவும் இன்னொரு மாதிரி இருந்தால் நெகட்டிவும் கிடைக்கும். புரியுதா? டிஃப்ரென்ஸ் இந்த செல் என்வலப்போட டிஃப்ரென்சியேஷன். செல் என்வலப் வந்து வேறு மாதிரி இருக்கும்போது நமக்கு ரிசல்ட் வேறு மாதிரி கிடைக்கும். புரியுதா? தென் அடுத்து வந்தீங்கன்னா 3A ஸ்பெஷல் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் இஸ் the mesosome which is formed by the extension of plasma membrane into the cell. இந்த கேட்டு சொல்லணும்னா here is that line, exact line தான். These extensions are in the form of, ஆக்சுவலாக இதுக்கு 3 ஃபார்ம் இருக்குது. என்னென்ன ஃபார்மு? வெசிக்கிள்ஸ், lamella or tubules. Correct me if I am wrong here. Okay, correct me if I am wrong. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் வெசிக்கிள்ஸ் வந்து கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்குது. தட் இஸ் கரெக்ட் ஆல்சோ. ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ இங்கே வெசிக்கிள்ஸ் போல லேமல்லையும் வரலாம், இல்லை டியூபிள்ஸும் வரலாம்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் இந்த கொஸ்டினை அட்டன் பண்ண போகலாம், இல்லைனா நீங்கள் இந்த ஆப்ஷனாவது கொடுக்கலாம். அது பின்னாடி வரேன். ஆனால் வெசிக்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். ஆமாம் ரைட் நான் ஏதோ ஒன்று ஏதாவது ஒரு ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ வெசிக்கிள்ஸ்னு கொடுத்துருந்தா கரெக்டு தானே ஐயா? கரெக்டு தானே? கரெக்டு தான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ரைட் ஆப்ஷன், பட் வில் வெயிட். ஏன்னா இங்கே போத் 2 and 3 இருக்குது. அதனால் எடுத்தோடனே ஆப்ஷன் 2 போய் பவுல் பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் சிபிடி மோட் ட்ரான்ஸ்ஃபர் தான் சொல்லிட்டு இருக்காங்க நீட் எக்ஸாம். அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். அதை பற்றி பின்னாடி வந்தால் தெரியும் என்னது சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அஃபிஷியலாக இந்த நோட்டீஸும் வரல அதுக்கு. தென் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1BC ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட் டி பிளாஸ்மா மெம்பரேன், BCD. இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? ஷ்வான் பார்த்தோமா? ஷ்வான் கரெக்டா? ஷ்வான் கரெக்டு. ஷ்வான் யார்? ஒரு ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட். அதுவும் கரெக்டு தானே? அதுவும் கரெக்டு தான்.
செல்ஸோட தின் அவுட்டர் பிளாஸ்மா மெம்பரேன். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். கரெக்டு தானே? ஸோ பியூசியும் கரெக்டு தான். ஸோ தி ஆன்சர் இஸ் நாட் தீஸ் டூ, திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு கொஸ்டினப்பா இந்த மாதிரி ஒரு லென்த்தியான கொஸ்டினுக்கு கண்ணு முடிய தெரியுதுன்னா ட்ரை டு சி த ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட். ஆனால் ஒரு சில கொஸ்டினுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஐ வில் கெட் இன் தட் ஒரு சில டைப் ஆஃப் கொஸ்டின். பட் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொஸ்டின் பார்க்குறீங்க. டோன்ட் சி த கொஸ்டின், சி த ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா? தென் a researcher investigates the role of different cellular components in proteins using 4 experimental setups involving actively growing eukaryotic cells. Okay, setup 1. Cells are treated with a chemical that selectively destroys nucleoli while leaving the nuclear membrane intact. Okay, so shall we read the options first? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு ஆப்ஷன் அப்படிங்க. ஏன்னா 4 செட்டப்புமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ChatGPT-லேருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாடல். அந்த மாடல்லேருந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கொஸ்டின். Yeah. Setup 1 reduces ribosome biogenesis, ribosome genesis and formation of ribosome subunits. சரியா? இந்த 4மே ஒரே தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ வில் வெயிட். நெக்ஸ்ட், cells are dealing with a compound that cause complete disassembly of rough. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நியூக்ளியோலையோட ஃபங்க்ஷன் என்னது? rRNA சிந்தசிஸ். ஏன் rRNA சிந்தசிஸ் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸில் ஆக்சுவலாக ரைபோசோமை ஃபார்ம் பண்ணுறது டெக்னிக்கலி நம்ம நியூக்ளியோலை தான். ரைபோசோமை ஃபார்ம் பண்ணுறது யார்? நியூக்ளியோலை தான். ஸோ வில் வெயிட். rRNA என்னதுன்னா ரைபோசோமல் RNA. நெக்ஸ்ட்டு, cells are dealing with a compound that causes complete disassembly of rough endoplasmic but does not affect ribosomes present in cytosol. என்னது? ஓகே, cells ஓகே ribosome setup 2 mainly impairs synthesis of processing of secretory proteins. Proteins continues of free ribosomes not the transport. Okay, impairs synthesis and cellular transport of secretory proteins. Impairs synthesis and processing of secretory proteins. Okay, என்ன கொடுத்துருக்காங்க படிப்போமா திருப்பி? Cells are treated with a compound that causes complete disassembly of rough endoplasmic reticulum. Okay, but it does not affect the ribosomes in the cytosol. Okay, அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா சைட்டோசோமில் ஒரு சில ஃப்ரீ ரைபோசோம்ஸ் இருக்கிறது யூகாரியோட்டில் இருக்கிறது தான். ஏன் யூகாரியோட்டில் இருக்கிறது தான் ஒன் திங். அண்ட் அனதர் திங் வந்து என்னென்னா ERலேயும் ரைபோசோம்ஸ் இருக்கும். எங்கே? ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரைபோசோம் வந்து ஸ்டட்டட் ஆகிருக்கும், அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இட் டஸ் நாட் அஃபெக்ட் தி சைட்டோசோம் ரைபோசோம். சைட்டோசோமில் உள்ள ரைபோசோம் அழிக்கலை, ஆனால் ரைபோசோம் வந்து ERல உள்ளது அழியுது. ஸோ அப்படின்னா மெயின்லி இம்பேர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படிப்போம். மெயின்லி இம்பேர்ஸ் இந்த அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் செக்ரிட்டி ப்ரோட்டீன்ஸ். ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ திங்க் இந்த ஆப்ஷன் வந்து தப்புன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னும் இந்த ரைபோசோம் இருக்கேன் ஆக்சுவலாக ஃப்ரீ ரைபோசோம். அதனால் இந்த ஆப்ஷன் தப்புன்னு சொல்கிறேன். லெட்ஸ் சி. நீ மெயின்லி இம்பேர்ஸ் ப்ராசஸிங் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் செக்யூரிட்டி ப்ரோட்டீன்ஸ் இஸ் கன்யூஸ். ஓகே, இது கரெக்டாக தெரியுது. லெட்ஸ் வெயிட். செட்டப் 2 மெயின்லி இம்பேர்ஸ் இன்டேஸ் ஆஃப் செக்யூரிட்டி ப்ரோட்டீன்ஸ் பட் நாட் தி ட்ரான்ஸ்போர்ட். ஓகே, வில் வெயிட். இம்பேர்ஸ் இன்டேஸ் அண்ட் இன்டர்செல்லுலர் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் செக்யூரிட்டி ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? சரி, இந்த பி மேலேயும் டி மேலேயும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. வில் சி தி தேர்ட் செட்டப். Cells are supplied with radioactive amino acids but ATP production is inhibited. Setup 3 despite the presence of ribosomes. Setup 3 causes a marked decline in the protein despite the presence of ribosomes. Setup decreases protein only slightly because ribosomes remain functional. Cause a marked decline in protein ATP shortage. Setup 3 decreases protein only slightly because ribosomes remain functional. என்னப்பா அது? Setup 3 causes a marked decline in protein despite the presence of ribosomes. ATP என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக படிப்போம். Cells are supplied with radioactive amino acids but ATP production mitochondria is inhibited. இன்ஹிபிட்டட்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரியுதுன்னா கமெண்ட்ஸில் போட்டுப்பாங்க எப்படின்னு. ஸோ ஐ வில் see this question later. ஏன் இந்த கொஸ்டின் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்
9th question. A researcher studies a eukaryotic cell containing 3 classes of ribosomes distributed among different cellular components. During fractionation, okay, fractionationனா என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட் ரைபோசோம்ஸை எடுக்கிறாங்க சரியா, ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸில் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஜஸ்ட் அதுக்கு ஒரு சிம்பிளான டேர்ம் வச்சு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு நீங்கள் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸுக்கு மீனிங்கும் தெரிய வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தெரிய வர உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகிறதுனால இந்த மாதிரி இதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ரைட்டா? ரிசர்ச்சர் ஸ்டடிஸ் யூகாரியோடிக் செல் ஆஃப் ஓகே பார்த்துட்டோம்னா ரைட். லெட்ஸ் சி. Fraction P contains ribosomes associated with membrane-bound sacs involved in protein export. Fraction Q is suspended directly in the matrix of the double membrane organelle. Okay. Ribosome is the cytosol. Oh, yeah. Ribosome 330 and every ribosome associated with completely constituents subunits. Which of the following is correct? Pretty easy. இது யார் மோளா? பி யார் ஃபஸ்ட்டு? கண்டெய்ன்ஸ் ரைபோசோம் அது மெம்பரேன் பவுண்ட் சாக்ஸ் இன்வால்வ் ப்ரோட்டீன் எக்ஸ்போர்ட். இது யாருப்பா அதனாலவன் ஆர்ஆர். ஃப்ராக்ஷன் கியூ கண்டெய்ன்ஸ் ரைபோசோம் சஸ்பெண்ட் டேரக்ட்லி இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ளே ரைபோசோம் இருக்கப்போ யாருப்பா அது? மைட்டோகாண்ட்ரியா. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் சரியா. இந்த ஃபேக்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மேட்ரிக்ஸ்க்குள்ளே தான் ரைபோசோம்ஸ் இருக்குது. யாருக்கு? மைட்டோகாண்ட்ரியாவுக்கு சரியா. ஆர் ரைபோசோம்ஸ் ஃப்ரீ டிஸ்பர்ஸ்ட். இது சைட்டோசாலில் இருக்கிறது நார்மல் சைட்டோபிளாஸ்மிக் ரைபோசோம்ஸ். ஓகேவா? என்ன போட்டுன்னு பார்ப்போம். ஓகே, ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 330 இருக்குது. இதில் என்னெல்லாம் ரைபோசோம்ஸ் இருக்குது? இது வந்து 80S ரைபோசோம்ஸ். ஏன்னா ஆர்ஆரில் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். சாரி 80S தான். ஏன்னா ஆர்ஆருங்கிறது ப்ரோகேரியோட்டில் இருக்காதுல்ல, ஆப்சென்ட் இன் ப்ரோகேரியோட்ஸ். ஸோ அதனால் ப்ரோகேரியோட்ஸு 70S மட்டும்தான் இருக்கும். அப்போது ஆர்ஆரில் பார்த்தீங்கன்னா 80S மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இட்ஸ் ப்ரெசன்ட் ஒன்லி நியூகேரியோட்ஸ் இல்லையா. ஓகே. மைட்டோகாண்ட்ரியா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் 70S. இது வந்து ஒரு செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல். இன்னொரு ஆர்கனல் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு போயிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆர் கண்டெய்ன்ஸ் ரைபோசோம். இதுவும் 80S தான். ஒன்ஸ் அகெயின் ஐ திங்க் இது வந்து ஒரு ப்ரோகேரியோடிக் செல்லில் யூகேரியோடிக் செல் கொடுத்துருக்காங்க. யூகேரியோடிக் செல் கொடுத்துருக்காங்க. யூகேரியோடிக் செல் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ வில் கம் ஹியர் த நம்பர் ஆஃப். ஓகே, ஆக்சுவலாக இப்போ நான் இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஐ ஹவ் டு டாக் அபவுட் 70S அண்ட் 80S லிட்டில் பிட். 80Sல என்னென்ன சப்யூனிட்ஸ் இருக்கும், 70Sல என்னென்ன சப்யூனிட்ஸ் இருக்கும். 50S 30S இருக்கும். 70Sல இது வந்து நான் நிறைய தடவை இது கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். இதையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய தடவை கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். 50S அண்ட் 30S இருக்கும்போது 70S, 60S அண்ட் 40S இருக்கும்போது 80S. ஓகேவா? பார்க்கலாமா என்ன வந்துன்னு? ஓகே. இப்போது 330 ரைபோசோம்ஸ் இவங்க எடுத்திருக்காங்க. என் கையில் 330 ரைபோசோம்ஸ் இருக்குது. 330 ஏன் சரி சால்வ் பண்ணுவோமா இதை? 330 வெயிட் எ மினிட். கிரிட் பேஜ் இங்கே வாங்கப்பா வாங்க. ஓகே, டோட்டல் 330 ரைபோசோம்ஸ். அதில் P:Q:R ஒன்று ரைபோசோம்ஸ் இருக்கா. வாட் ஆர் த ரேஷியோஸ்? 4:1:6. ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ரைபோசோம்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் எனக்கு பியில் எவ்வளோ ரைபோசோம்ஸ் இருக்குது, கியூவில் எவ்வளோ ரைபோசோம்ஸ் இருக்குது, ஆரில் எவ்வளோ ரைபோசோம்ஸ் இருக்குது. ஸோ லெட் மீ ஷோ யூ வாட் ஐம் டூயிங். ஐ எம் கோனா டேக் ஒன் வேல்யூ எக்ஸ் அண்ட் ஐ எம் கோனா மல்டிப்ளை தீஸ் கைஸ். சரியா? 4x 1x 6x. இப்போது நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன். ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ் ஃபார் மினிட். இந்த எக்ஸ் வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் எல்லாமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். P ribosomes. This is the value of P ribosomes. Number of P ribosomes. Number of P ribosomes. Number of Q ribosomes. Number of R ribosomes. இப்போது நான் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் எனக்கு 330 வரணும்ல. புரியுதா? பிகாஸ் இதோட the total number of ribosomes கிடச்சிருக்கிறது எவ்வளோ? Let me show you the question. Total number of ribosomes recovered is 330. Recovered is 330. ஸோ எவ்வளோ வருதுப்பா? 11x = 330 வருது. ஸோ வாட் இஸ் எக்ஸ்? எக்ஸ் இஸ் 30. சரி, இந்த எக்ஸ் அப்படின்னா என்னென்னா
இந்த எக்ஸுங்கிறது ஒரு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் மாதிரி. இப்போ இந்த எக்ஸை நீங்கள் 4 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன அது வருதுன்னு பார்க்கலாம். 120. இந்த எக்ஸை 1 30 வரும், 30 வரும், 30. இந்த 6 31 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, எவ்வளோ வருது, எவ்வளோ வருது. இப்போ 630 சார் 180 வருது. அப்படின்னா என்கிட்ட 120 P ரைபோசோம்ஸும் 30 Q ரைபோசோம்ஸும் 180 R ரைபோசோம்ஸும் இருக்குது. கெட்டிங் த பாயிண்ட். அதாவது முதல்ல நான் வரேன், மொத்தமாக PQR அப்படின்னு 3 ரைபோசோம் இருக்குது. இதோடைய ரேஷியோஸ் வந்து 4:1:6. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் எக்ஸை வச்சு ஆடிங் எவ்ரி திங் ஹியர், சரியா? ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுத்துக்கும் அர்த்தம் வந்து இதுதான். இது எல்லாமே எவ்வளோ நம்பர் ஆஃப் P ரைபோசோம்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் Q ரைபோசோம்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் R ரைபோசோம்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 330ங்கிற ஒரு வேல்யூ வரணும். அப்படி வரும்போது எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸோட வேல்யூ 30. இப்போ நான் நம்பர் ஆஃப் P ரைபோசோம் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பை 4x, இது 4x, இது 1x, RX, இது வந்து 6x. புரியுதா? ஸோ 120 30 180, 120 30 180. புரியுதா? இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னவா, இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் சப்யூனிட்ஸே கேட்குறாங்க. ரைபோசோம் சப்யூனிட்ஸ். வாட் ஆர் சப்யூனிட்ஸ்? இப்போ நான் சொன்னோம்ல 50s 30s 60s 40s, இது எல்லாத்துக்குமே காமனாக ஒரு நேம் இருக்குது, அதான் சப்யூனிட்ஸ். இதுக்கு பேரும் சப்யூனிட்ஸ். புரியா? இதுக்கு பேரும் சப்யூனிட் தான், இதுக்கு பேரும் சப்யூனிட் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், லெட்ஸ் டூ தட். வில் கம் ஹியர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, P வந்து 80s ரைபோசோம், சரியா? RERல இருக்கிறது 80s, Qவில் வந்து மைட்டோகாண்ட்ரியில் இருக்கிறது 70s, சைட்டோபிளாசமில் இருக்கிறது 80s. இப்போ பண்ணுவோம் வாங்க. மொத்தமாக என்கிட்ட எவ்வளோ 80s ரைபோசோம்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் 80s 120 180 எவ்வளோ போகிறது? 110 300 வருதா? 300 வருது. 80s இருக்குவா? ஸோ 300 80sல என்கிட்ட 300 60s இருக்குமா? அப்புறம் 300 எவ்வளோப்பா? 300 6xங்க பாரு, வெயிட் பண்ணுங்க. 300 60sம் 300 40s ரைபோசோம்ஸ் இருக்கும். புரியுதா இல்லையா? இது ஏன் சொல்கிறேன்னா யோசிச்சு பாருங்களேன். இதை பாக்ஸ் மாதிரியே போட்டு காமிச்சிட்றேன். இது வந்து நான் சும்மா விட்டாலக்கடி, சரியா? இது வந்து நினச்சிக்க வேண்டாம். இதுதான் ஒரு 80s. ஸோ என்கிட்ட ஒரு 80s இருக்குன்னா அப்போ அதில் எவ்வளோ இது இருக்குது? ஒரு 60s இருக்கா இங்கே? தெரியுதா? ஒரு 40s இங்கே இருக்கா? தெரியுதா? ஸோ அப்போனா மல்டிப்ளை பை 300 இயர், மல்டிப்ளை பை 300, மல்டிப்ளை பை 300, மல்டிப்ளை பை 300. புரிஞ்சுதா? ரைட்டா? ஏன்னா 300 இருக்குன்னா 300 இருக்கணும்ல, அதான் மேட்ரு. ஓகே, ஃபஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்னது? இந்த 70sக்கு வருவோம். நம்பர் ஆஃப் 70s எவ்வளோ இருக்குது? 30 தான் இருக்குது. மொத்தம் 30 தான் இருக்குது. அதில் 30 50s, 30 30s. புரியுதா? இல்லை 38 நம்பர் 308 30 30s. ஓகே. யாருமே புரியுதுன்னு நினைக்கிறேன், சரியா? புரியுதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. இப்போ ஆப்ஷனை பிடிக்குமா? லெட்ஸ் சி. The number of 60s subunits obtained exceeds the number of 50s subunits by 240. பார்க்கலாமா? எவ்வளோ 60s கிடச்சிருக்கு? 300. எவ்வளோ 50s கிடச்சிருக்கு? 50. ஸோ எவ்வளோ எக்ஸீட் ஆகுது? 270 எக்ஸீட் ஆகுது. 270 எக்ஸீட் ஆகுது, சரியா? 270 எக்ஸீட் ஆகுது. அப்படி பார்த்தா இந்த ஆப்ஷன் 240 கொடுத்துருக்கு. திஸ் இஸ் த ராங் ஆப்ஷன். நெக்ஸ்ட், the number of large subunits obtained exceeds the number of small subunits by 30. The number of large subunits exceeds the number of small subunits by 30. பார்ப்போமா? number of large subunits exceeds the small subunits. என்ன சொல்கிறாங்க? the number of large, we'll wait. the total number of small subunits. ஓகே, இது எவ்வளோ? ஸ்மால் சப்யூனிட்ஸ்னால் 30 300 330 வந்துருச்சா 330. ஓகேவா? ஸோ 330 நான் என் சாய்ஸில் வச்சுருக்கேன். வில் ஹோல்ட் இட் அண்ட் சி ஆப்ஷன் 4. எல்லா ஆப்ஷன்ஸையுமே பார்க்க பழகுங்க, சரியா? த ரேஷியோ ஆஃப்
ஆனால் இது வந்து நான் எல்லா ஆப்ஷனும் பார்க்க பழகுங்கன்னா டு நாட் ஷீட் ஃபார் எவ்ரி டைப் ஆஃப் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு சில டைப் ஆஃப் கொஸ்டின் ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் பண்ணுறது நல்லது. தென் த ரேஷியோ ஆஃப் லார்ஜ் சப்யூனிட்ஸ் derived from the cytoplasmic type ribosomes. Large subunits derived from the cytoplasmic type ribosomes. Organella ribosome is 11:1. கரெக்டாக என்ன? ஐ திங்க் இதுவும் கரெக்ட். நீங்கள் பார்ப்போம். ஸோ லார்ஜ் சப்யூனிட்ஸ் derived from the cytoplasmic type ratio வந்து 300. ஓகே, சைட்டோபிளாஸ்மிக் டைப் தான் சொல்லியிருக்காங்க, அப்படின்னா ஈஆரும் சேர்ந்துடும். 300. அதுக்கப்புறம் derived from the organella ribosome எவ்வளோ? ஆர்கனல் ரைபோசோம் 30. அப்போ எவ்வளோ? ஒரு 10 தான் வரும். 10:1 தானே வரும். 11 கொடுத்துருக்கான். ஸோ தப்பு. இது கன்ஃபார்மாக தப்பு, இதுவும் கன்ஃபார்மாக தப்பு. வில் see this. The number of large subunits obtained exceeds the number of small subunits by 30. Number of large subunits will add all the total large subunits. 330 வருதா? இங்கே வந்து 300, 30, 330 எதுவுமே எக்ஸீட் ஆகலையா? ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு தானே. வாட்ஸ் மை ஃபைனல் ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் தோணுது, இல்லைனா வேறு மாதிரி கூட மீனிங் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வில் ஹேவ் அ டிஸ்கஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. A cell biologist isolates 4 subcellular structures from different cells and records the dimensions in mixed units. The structures are known to be belong to the functional groups. 4 விதங்கள் இருக்குது. ப்ரோகாரியோடிக் ரைபோசோம், கோல்கி சிஸ்டானா, குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா. ப்ரோகாரியோடிக் ரைபோசோம் என்னது 70S. ஓகே, இப்போது இதை படிப்போம். இந்த பி என்ன, கியூ என்ன, ஆர் என்ன, எஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு கொடுத்துருக்காது இந்த 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. இது டெக்னிக்கலி ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் வித்தவுட் த மேட்ச். சரியா? இது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. பியோட சைஸ் கொடுத்துருக்காங்க 200 ஆங்ஸ்ட்ராம். இப்போ 200 ஆங்ஸ்ட்ராம்ங்கிறப்ப உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்கல. என்ன ஆங்ஸ்ட்ராம் சொல்கிறீங்க, எந்த சைஸுமே இல்லை. ஆனால் இது இங்கே நானோமீட்டருக்கு மாற்றி பாருங்கள், என்ன வருது பார்க்கலாம். 20 நானோமீட்டர் வருதா? 20 நானோமீட்டர் வருதா? சரியா? 20 நானோமீட்டர் வருதா? ஏன்னா ஒரு ஆங்ஸ்ட்ராம் வந்து 10⁻⁻10 மீட்டர், ஒரு நானோமீட்டர் வந்து 10⁻⁻9 மீட்டர். டிவைட் பண்ணி பாருங்கள் ரெண்டு என்ன வரும். ஒரு ஆங்ஸ்ட்ராம் வந்து 10⁻⁻1 நானோமீட்டர் வரும். சரியா? ஒரு ஆங்ஸ்ட்ராம் 10⁻⁻1. அப்போ ஒரு 200 இருந்தால் எவ்வளோ வரும்? 20 வரும். இதெல்லாம் நான் எழுதி காமிக்கணும், இதெல்லாம் எழுதி காமிக்கணும் அவசியம் இல்லை. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், இந்த யூனிட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ 20 நானோமீட்டர் நான் சொல்கிறேனே, இது யாரோட சைஸ்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? வைரஸா? தப்புங்க, வைரஸ் கிடையாது. ப்ரோகாரியோடிக் ரைபோசோமோட சைஸ் தான். ஓகே, வில் செக் தி அதர் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ரீட் பண்ண மாட்டேன் இந்த கியூவை. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், எனக்கு ஆல்ரெடி இங்கே கோல்கி சிஸ்டானா கொடுத்துருக்கு, இங்கே கொடுத்துருக்கு 2 ஆப்ஷன்லையும். அப்போ எதுக்கு நான் ரீட் பண்ணணும்? பிகாஸ் இட் வில் வேஸ்ட் மை எனர்ஜி அண்ட் மை பிரெயின் எனர்ஜி அண்ட் மை டைம் ஆல்சோ. ஸோ அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக 6க்கு வந்துடுறேன். 6 மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும், ஐ வில் கெட் மை ஆன்சர். 6 வாங்க. 6 என்ன கொடுத்துருக்கான்? 50,000 ஆங்ஸ்ட்ராம் லாங் அண்ட் 20,000 ஆம்ஸ்ட்ராங் வைங்கிற மாதிரி வைடு. இதை நான் வந்து நானோமீட்டராக மாற்றி பார்ப்போம். எவ்வளோ வருது? 5,000 வரும். ஏன் 5,000 வருது? இப்போ இங்கே ஏதாவது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது கண்டுபிடிக்க முடியாது அந்த வேல்யூ வச்சு? ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போது நான் இதை வந்து என்ன பண்ணுவேன்னா, let me explain this very clearly. இப்போ நான் இது இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன் எப்படி சால்வ் பண்ணலான்னு. let me shift the method. see, ப்ரோகாரியோடிக் ரைபோசோமோட சைஸை நீங்கள் முன்னாடியே படித்து வச்சுருக்கணும். which is I believe you know that this 15 to 20 நானோமீட்டர். இதை நீங்கள் படித்து பார்க்கும்போது இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை நீங்கள் எலிமினேட் கண்டுபிடிச்சிருவீங்க. இது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ யூ ஹேவ் டு நோ த சைஸஸ். சரியா? ஸோ மறுபடியும் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணது லுக் அட் தி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது. கியூக்கு வந்தீங்கன்னா நான் பார்க்க மாட்டேன், பிகாஸ் இட்ஸ் சேம் திங். என்ன வேல்யூப்பா? 10⁻6 பீகோமீட்டர். கோல்கி ஆப்பரோட சைஸ் என்னது? 1 மைக்ரோமீட்டர். 1 மைக்ரோமீட்டர் இங்கே கொடுத்துருக்காது. நெக்ஸ்ட்டு 6 பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் இல்லைனா மைட்டோகாண்ட்ரியா எடுத்து ஏதோ ஒன்றா தான் இருக்கும். குளோரோபிளாஸ்டோட சைஸ் என்னதுப்பா?
என்ன கேட்டிருக்காங்க? லாங்கு வைடு கொடுத்துருக்காங்க. லாங்கு வைடு. ஸோ இது வந்து 5 மைக்ரோமீட்டர் வரும், இது வந்து 2 மைக்ரோமீட்டர் வரும். எப்படி வரும்? ஏன்னா அந்த கொஸ்டின் என்ன எடுத்துட்டேனே. ஸோ எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ 5 இது ஆங்ஸ்ட்ராம் வந்து I convert to 5 into 10 raised to 4 into 10 raised to minus 10, which is 5 into 10 raised to minus 6, which is 5 micrometer. இதெல்லாம் நான் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்களும் பண்ணக்கூடாது எக்ஸாம் ஹாலில். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போட கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரெயின் பவர் வந்துடும் இதை சால்வ் பண்ணுறதுக்கு டக்குன்னு. அண்ட் 20,000 ஆங்ஸ்ட்ராம்னா அதே மாதிரி 2 மைக்ரோமீட்டர். ஸோ this is right or not? இங்கே பாருங்கள், லாங்குன்னு கொடுத்துருக்காங்க, லாங் லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த லென்த் ஆஃப் அ chloroplast? 5 to 10 micrometer length. So what is the diameter of the diameter வந்து 2 to 4 micrometer width. So I can't remember, இது ஆக்சுவலாக 2 வேல்யூ கொடுத்துருவாங்க கோல்கி சிஸ்டம்னாக்கு. I think so, you can just refer the NCERT and see for yourself. சரியா? இந்த Q மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, வாட்ஸ் சைஸ். ஓகே, கோல்கி apparatus. நெக்ஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா வந்தீங்கன்னா அப்போ R வந்து குளோரோபிளாஸ்டிக் வந்து மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுதா? இந்த ரெண்டுத்துக்குமே லோயர் ரேஞ்சு நான் கொடுத்துருக்கேங்க. லோயர் ரேஞ்சஸ்னால் என்னது? மினிமம் வேல்யூ மேட்ச் ஆகுதுல்ல. அப்போ 6 வந்து இதான ஆன்சரு. ஏன்னா இங்கே C மைட்டோகாண்ட்ரியா கொடுத்துருக்காங்க, அதனால் இது தப்பு தானே. புரியுதா? ஸோ வந்து ஜஸ்ட் ஃபார் த ஃபார்மாலிட்டி நம்ம எஸ்சியும் பார்த்துருவோம். எஸ் வந்து 5,000 டயமீட்டர் அண்ட் 10,000 இன் லென்த் ஆங்ஸ்ட்ராம்ஸ் ரெண்டுமே. 5,000 ஆங்ஸ்ட்ராம் டயமீட்டர். வாட் இஸ் த டயமீட்டர் ஆஃப் என்னப்பா மைட்டோகாண்ட்ரியாவோட டயமீட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவோட டயமீட்டர் நம்பர் பண்ணிக்க வேல்யூ. ஸோ வில் சி திஸ் இயர். ஓகேவா? 5,000 10 raised to minus 10 சேம் திங் ஏன் 10 raised to minus 7 அப்படின்னா 0.5 மைக்ரோமீட்டர்ஸ். 0.5 மைக்ரோமீட்டர்னா டயமீட்டர். இது வந்து ஆவரேஜ் டயமீட்டர். இப்போ நான் வாட் இஸ் ஆக்சுவல் டயமீட்டர் ரேஞ்சு? ஆக்சுவலாக மைட்டோகாண்ட்ரியாவோட டயாமீட்டர் ரேஞ்ச் வந்து 0.2 to 1 மைக்ரோமீட்டர். 0.2 to 1 மைக்ரோமீட்டர். சரியா? இது புரிஞ்சுதா? நைட்டு. நெக்ஸ்ட் 10,000 ஆங்ஸ்ட்ராம் இன் லென்த். வாட் இஸ் லென்த்? ஆக்சுவலி லென்த் ஆஃப் த இது வந்து 1 to 4.1 மைக்ரோமீட்டர். நான் இங்கே பாருங்கள், அழகாக கொடுத்துருங்க பாருங்கள், லோயர் ரேஞ்சுன்னு 1 வந்துருக்கா. ஸோ 4 0 6 இது மைனஸ் பண்ணு, எவ்வளோ வருது? 6 வருது. 1 மைக்ரோமீட்டர் வந்துச்சு. தட்ஸ் த ரைட் ஆன்சர். சரியா? இவ்வளோ தான்ப்பா. ஓகே கைஸ், வாங்க நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். A researcher cultured a population of actively secreting pancreatic cells and divided into 4 groups. Yeah, Group 1 was carried with a chemical that selectively removed ribosomes from the surface of the membranous tubules and leaving the tubules intact. Group 1 was treated with a chemical that selectively removed ribosomes from the surface of the membranous tubules while leaving the tubules intact. Okay, it's referring to ER, I think so. Let's hold it. I think it's ER. சரியா? Group 2 was treated with a compound that prevented the formation of flattened membranous bound sacs located near the nucleus. இது யார் தெரியுமா? Exact NCERT line of Golgi. I think so. Exact NCERT line of Golgi. Third, Group 3 was exposed to a drug that destroyed the acidic vesicles containing hydrolytic system. இது யாருன்னு தெரியுங்களா? Lysosomes. Then Group 4 was treated with an inhibitor that prevented the formation of infoldings on the inner membrane of a double membrane organelle. இது யாரும் தெரியுங்களா? இன்ஃபோல்டிங்ஸ் யாருப்பா? டபுள் மெம்பரேன் ஆர்கன். ஆக்சுவலாக டபுள் மெம்பரேன் ஆர்கனல் இருக்குது, அதில் இன்ஃபோல்டிங்ஸ் இருக்குது. அது யார்? மைட்டோகாண்ட்ரியா. பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அண்ட் இன்ஃபோல்டிங்ஸ் பேர் என்னது? கிறிஸ்டே. ஓகே. After 24 hours, the researcher measured the rate of protein secretion, intracellular digestion, ATP production and packaging of secretory proteins. Which of the following is most observed? Okay. Group 1 that selectively removed ribosomes. Okay. First என்ன பண்ணுறாங்கன்னா, Group 1 showed a marked decline in the of export proteins, marked decline in the export protein, reduce in the export protein, ரெண்டுமே எல்லாமே கரெக்டு தான். ஸோ வில் ஹோல்ட் இட். சரியா? எல்லாமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இது Golgi apparatus. Group 2 shows the defective packaging and secretion of protein. Group shows the defective secretion of non-protein modification. Okay, that prevented the formation. Okay, non-protein modification. Group 2 shows defective packaging and secretion of proteins.
Group 2 shows defective packaging and secretion of proteins. இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. ஐ திங்க் பி ஆப்ஷன் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாடிஃபை பண்ணுறதுக்கும் செக்ரீட் பண்ணுறதுக்கும் ரெண்டுமே கோல்கி apparatus தேவை. ஸோ ஐ திங்க் பி ஆப்ஷன் இஸ் ராங். ஓகே, ஆப்ஷன் 3. Group 3 shows accumulation of undigested macromolecules, accumulation of undigested macromolecules, accumulation of undigested macromolecules. ஓகே. Group 4 shows reduced edema in this way normal crystal enzymes. கிறிஸ்டாவே இல்லை, அப்போ மறுபடியும் தப்பு தான். சரியா, சாரி. reduced edema in this despite the presence of organelle. ஓகே. loss of inner membrane surface area. ஓகே. and group 4 shows reduced edema in relation to loss of inner membrane surface area. இது என்ன, அது எக்ஸாக்டாக சேம் ஆப்ஷனா? எக்ஸாக்ட் சேம் ஆப்ஷன் போல இந்த ரெண்டுமே. லெட்ஸ் see this here. வெயிட் பண்ணு. ஆர்கனலே இருக்குமானா? presence of the organelle. This reduce in this, I think இது ரெண்டுமே சேம் ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். so reduce in this is ribosomes in the surface of the membranous tubules while leaving the tubules intact. tubules ஒன்றும் பண்ணல. it shows a marked decline in the synthesis of export proteins. okay, it shows a reduce in this is and marked decline. defective packaging and secretion of proteins. okay, group 3 shows secretion of proteins. இங்கே வாங்க. I think I see the wrong here. இங்கே பாருங்க, secretion of protein யார் பண்ணுவா? ரைபோசோம் பண்ணுவா. ரைபோசோம் எங்கே இருக்குது? ERல இருக்குது. ஸோ திஸ் இஸ் ராங் ஆப்ஷன்ல. secretion of protein வந்து ER பண்ணக்கூடியது. ஸோ அதனால் இது ராங் ஆப்ஷன். புரியுதா? நெக்ஸ்ட்டு, group 2 shows defective secretion of proteins but normal modification. சரி, group 2 shows defective secretion of proteins, defective package எல்லாம் செக்ரேஷனே கொடுத்துருக்கானே. குழப்பிட்டேன். group 3 shows accumulation of undigested macromolecules. ஏன்னா அங்கே லைசோசோம் இல்லை, undigested macromolecules இருக்க தான் செய்யும். group 4 shows reduced ATP in despite normal crystallized enzymes. crystallized enzymes இருக்காது, தப்பு இந்த ஆப்ஷன். எப்படியும் reduced ATP in the loss of membrane surface area, loss of membrane surface area. I think இந்த ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான். யா இருங்க. reduces in this export proteins. இன்னும் முடிக்கல பாருங்க. சாரி பட் நார்மல் செக்ரீஷன் ரேட். பட் இதை என்னெல்லாம் தப்பு வருது பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒழுங்காக படிக்கல. நார்மல் செக்ரீஷன் ரேட்டு வேறு. செக்ரீஷன் ரேட் வேறு இருக்குமாக்கும். இது தப்பு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. சரி, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. குரூப் 2 ஷோஸ் டிஃபெக்டிவ் பேக்கேஜிங் செக்ரீஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அப்படி பார்த்தா ஏவும் வரணும்ல. வில் சி ஏ ஆல்சோ. ஒன்ஸ் அகேன் வெயிட் அ மினிட். Group 1 shows a marked decline in the synthesis of export proteins. Group 1 shows reduced synthesis of export proteins. இந்த ரெண்டுமே கரெக்ட் தானே? சிமிலர். Group 2 shows defective packaging and secretion of proteins. Group 2 shows defective packaging and secretion of proteins. Yes. Group 3 shows accumulation. விட்டுருங்க. Group 4 shows reduced ATP generation despite the presence of the organelle due to the loss of. I think இது க்ளோசஸ்டான ஆன்சர் இதுதான். பிகாஸ் இதை நான் ஏன் சொல்கிறேன் க்ளோஸான ஆப்ஷன். குரூப் 4 இருக்குல்ல, அது வந்து இந்த கிறிஸ்டாவை அழிச்சிருதுன்னு சொல்கிறாங்க. ஏன் கிறிஸ்டாவை அழிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டாவை அழிக்குதுன்னா இன்னர் மெம்பரேன் வந்து போயிருச்சுன்னு தானே அர்த்தம். ஏன் இன்னர் மெம்பரேன் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருந்தானே அர்த்தம். அப்போ தேர்ட் ஆப்ஷன் தானே க்ளோசஸ்ட் ஆன்சரு. ஸோ த க்ளோசஸ்ட் ஆன்சர் இதில் தேர்ட் ஆப்ஷன். பார்த்தீங்களா? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி அவசரப்பட்டு என்ன மாதிரி அவசர குடிக்க மாதிரி இந்த பார்ட்டை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஸ்டினை வந்து டைம் எடுத்துப்பீங்க, இல்லைனா விட்டுட்டு வந்துடுவீங்க கொஸ்டினை. ஸோ ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். மறுபடியும் ஆக்சுவலாக இப்போது இந்த கொஸ்டின் 9th கொஸ்டின், 10th கொஸ்டின், 11th கொஸ்டின் அண்ட் இந்த 9th கொஸ்டின் நினைக்கிறேன். அண்ட் 8th கொஸ்டின் கூட. 8th கொஸ்டின் வரைக்கும் நான் வந்து ChatGPT வச்சு எடுத்த கொஸ்டின்ஸு. ChatGPT எடுத்த கொஸ்டின். இனி இது நான் எடுத்த கொஸ்டின். லெட்ஸ் see. Find the least common multiple of the following numbers. Okay. Lowest range number of typical bacteria size. Radius the second வந்து 2 times இது multiplying சரியா? 2 into radius the RBC. Minimum size okay. In nanometer. நல்லா பார்த்துக்கோ, nanometer. What is the lower range number of typical bacteria size? ஞாபகம் இருக்கா? 1 micrometer. ஞாபகம் இருக்கா? 1 micrometer. ஸோ இப்போ இந்த 1 micrometer எப்படி நானோமீட்டராக மாற்றுவேன்? லெட் மீ ஷோ யூ. 1 மீட்டர்னா இங்கே பாருங்கப்பா, 1 மீட்டர்னா 10⁻⁶ மைக்ரோமீட்டர். 1 மீட்டர்னா 10⁻⁹ நானோ. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐ வில் டிவைட் திஸ் and then what I'm going to do, 10⁻⁹ nanometer equal to 10⁻⁶ micrometer. ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், ஐம் சேஞ்சிங் நானோமீட்டர். ஸோ 1 நானோமீட்டர் வந்து 10⁻³ நானோமீட்டர் வந்து 1 மைக்ரோமீட்டர். 1 மைக்ரோமீட்டர் 10⁻³ நானோமீட்டர். 1 மைக்ரோமீட்டர் 10⁻³ நானோமீட்டர். டிப்பிக்கல் பாக்டீரியா சைஸு 2 இன்ட்டு இது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ டிப்பிக்கல் பாக்டீரியா சைஸ் என்னப்பா 1 மைக்ரோமீட்டர். ஸோ 1000 வந்துருச்சா? 1000 வந்துருச்சு. ஓகே, 1000 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 2 into radius the RBC. What is the diameter of RBC? அதான 2 times radius. What is 2 times radius? Diameter. What is the diameter of RBC? 7 micrometer. So 7. ஆனால் இங்கே வந்து நானோமீட்டர் கொடுத்துருக்கு. ஆனால் 7000 நானோமீட்டர். புரியுதா? நெக்ஸ்ட்டு மினிமம் சைஸ் ஆஃப் ப்ரோகாரியோட் ரைபோசோம் 15. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக 21,000 வரணும். ஆனால் வருமானு தெரில. லோயர் ரேஞ்ச் ஆஃப் டிப்பிக்கல் பாக்டீரியா சைஸ் கொடுத்துருக்கோன்னா என்ன நார்மல் பாக்டீரியாவா? ஓகே, ஆக்சுவலி செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துருவோம். இதை மூலம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். ஏன் லெட் மீ ஷோ யூ ஹவ் டு சால்வ் திஸ். ஸோ ஆக்சுவலாக அது எப்படி சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியும். லெட் மீ டீச் யூ தட். கண்டுபிடிக்க தெரிலனா 1000 7000 15. ஓகே, ஷால் யூ சால்வ் திஸ்? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐ திங்க் ஐம் ஜஸ்ட் கோனா டைரக்ட்லி அது ஒரு சிம்பிளான வழி இருக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய வழி சார் இருக்கு பார்த்தியா? ஓகே, $7,000 7,000. ஐ திங்க் இது 15 into 1000 into 7,000. இதான் காமனாக கண்டுபிடிப்பேன் எல்சிஎம்மு. சி will answer ஆன்சர் 7 5 35 105. ஸோ எவ்வளோ 105 1 2 3 4 5 6 இவ்வளோ பெரிய வேல்யூ வருமா? வராது. ஸோ there is something else. Yeah, so there is something else. ஓகே, பண்ணிடுவோமா? இப்போ பாரு, ஐ திங்க் ரிமெம்பர். இங்கே பாருங்கள் 3 போட்டுக்கோ. ஸோ இங்கே 1000 வருது, இங்கே 7000 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 15 இருக்குது. சாரி 15 இல்லை 5 இருக்குது. இது எப்படி பண்ணுறேன்னா இந்த ஆக்சுவலாக 3 ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த 3 நம்பருமே எடுத்துக்கோங்க. இந்த 3 நம்பரில் என்ன காமனாக தெரியுது? நான் ஃபஸ்ட்டு 3 போட்டேன். பிகாஸ் நான் இந்த 15 5 மாற்றுறது நான் 3 போட்டேன். சரியா? 15 5 மாற்றுறது நான் 3 போட்டேன். சரியா? ஏன்னா இது 15/3 = 5. சரியா? நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த எல்சிஎம் பற்றி நீங்கள் இன்னுமே டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 5 நெக்ஸ்ட் டிவைட் பண்ணுங்கள். இங்கே 1 வருமா? 5/5 1. 7000/5 எவ்வளோ? 1 - 5 பேலன்ஸ் 2 4 1400 வருது. இங்கே பண்ணுங்கள் 200 வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மறுபடியும் 200 மல்டிப்ளை பண்ணுங்கள். 200 மல்டிப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ வருது? 200னா இங்கே 1 வந்துடும். அண்ட் இங்கே எவ்வளோ வரும்? 7 வருது. இங்கே 1 வருது. 7 மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 1 1. சரியா? 1 1 1. இந்த எல்சிஎம் வந்து எனக்கு பண்ண தெரியும். பட் த ப்ராப்ளம் இஸ் ஐ டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிளைன் திஸ் எல்சிஎம் கான்செப்ட். சரியா? ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் டு யூ. யூ ட்ரை டு எக்ஸ்பிளைன் திஸ் திங் ஒன்ஸ் அகெயின். நான் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஏவா ஓகே, இப்போ இங்கே நம்பர்ஸ் இருக்கா 1000 7000 15. ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. இந்த 3த்துக்குமே எது காமனான மல்டிபிள்னு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 இருக்குது. சரியா? அப்படி பார்த்தா இங்கே 200 வரணும். 200 வரணும். இங்கே 1400 வரணும். இங்கே 3 வரணும். புரியுதா? சரி, இந்த 3த்துக்கு ஏதாவது காமனான நம்பர் இருக்கா? இல்லை. அப்படின்னா இந்த 2த்துக்கு என்ன காமனான நம்பர்னு பாருங்கள். இந்த 2த்துக்கு காமனான நம்பர் என்னன்னு பாருங்கள். இல்லைன்னா இந்த ஒரு நம்பரை கழிச்சு விடணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. இல்லை 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 200. இங்கே தான் 200 3 வச்சு டிவைட் பண்ண முடியாது. அதனால் 200. 1400 3 வச்சு டிவைட் பண்ண முடியாது. அதனால் 1400. 3 டிவைட் பண்ணலாம். அதனால் 1. நெக்ஸ்ட்டு இந்த 2 நம்பரும் இருக்குல்ல மிச்ச மீதி. இந்த மிச்ச மீதிக்கு என்ன காமன்னு பாருங்கள். 200 காமனாக இருக்கா? அப்போ இங்கே 1 வந்துருச்சு. இங்கே 7 வந்துருச்சு. இங்கே 1 வந்துருச்சு. மீதி இந்த 7ஐயும் கழிச்சு விட்றதுக்கு இங்கே 7 போட்டுங்க. 1 1. புரியுதா? 1 1 1. இந்த எல்சிஎம் பற்றி நான் ஃப்யூச்சராக இன்னொரு வீடியோ போடுறேன். சரியா? ஒரு ஷார்ட்டான வீடியோ போடுறேன்.
ஸோ இப்போதைக்கு 200 × 7 × 15 யா 35 105 × 200 எவ்வளோ வருது 21,000 வருது. ஆக்சுவலாக ரைட்டான கொஸ்டின் தான். சாரி கேஸ், ரைட்டான கொஸ்டின் தான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன். ஏன் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. புரிஞ்சுதா? இந்த எல்சிஎம் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வேணும். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரியலைன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் தாராளமாக போடுறேன் எல்சிஎம்மோட வீடியோவை. சரியா? நெக்ஸ்ட் போகலாமா? மீண்டும் ஒரு பெரிய கொஸ்டின். Microbiology isolate two unknown cell types, cell X and cell Y, from different environments. Both cells are capable of protein respiration, growth and reproduction. Detailed observations are made after staining, electron microscopy, biochemical analysis. Cell X possesses a chemically complex cell envelope, naked circular DNA, 70 ribosome, membrane enfolding respiration, rhizomatous storage, non-membrane occlusions. Cell Y possesses an organized nucleus, multiple membrane-bound compartments, 80 ribosome, cytoplasm, linear DNA histones, and system of interconnected membranes involved in the protein modification and transport. And both are treated with a compound that specifically inhibits a membrane-bound organelle. Cell X remains oxygen-affected. Cell Y shows ஓகே. இது நம்ம உங்களுக்கு படித்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த செல் எக்ஸுங்கிறது ஒரு யூகேரியோட்டிக்கா ப்ரோகேரியோட்டிக்கா? ப்ரோகேரியோட்டிக். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த 70S ரைபோசோம்ஸ் வந்து ஆக்சுவலாக 70S ரைபோசோம் மைட்டோகாண்ட்ரியா இருக்குன்னு சொல்லியிருக்கா? சொல்லலை. ஒரு விஷயம், நேக்கட் சர்க்குலர் டிஎன்ஏ வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன் நேக்கட் சர்க்குலர் டிஎன்ஏ வச்சே கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது ப்ரோகேரியோட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேலும் படிச்சுட்டே இருக்கணும். பிகாஸ் யூ ஹேவ் டு கன்ஃபார்ம் தட் ஆன்சர். அதனால தான் அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணும்போது தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரியா? மெம்பரேன் இன்ஃபோல்டிங் ரெஸ்பிரேஷன், ரிசோமேட்டிவ். இது வந்து இன்க்ளூஷன் பாடி பற்றி சொல்கிறாங்க. அதாவது இன்க்ளூஷன் பாடினா என்னது? ஒரு ரிசர்வ் வச்சுக்கிறது தானே. அது பேர் தான் இன்க்ளூஷன் பாடி ப்ரோகேரியோட்டில். அதுக்கப்புறமா மெம்பரேன் இன்ஃபோல்டிங் யார்? ரெஸ்பிரேஷனோடது யார்? மீசோசோம். நம்ம மீசோசோம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த செல் மெம்பரேன் இன்டு த செல். நெக்ஸ்ட் ஒய் பார்த்தீங்கன்னா 80S ரைபோசோம் இருக்குது, லீனியர் டிஎன்ஏ இருக்குது, ஹிஸ்டோன் இருக்குது, அதில் இன்டர்கனெக்டட் மெம்பரேன்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் மாடிஃபிகேஷன் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இது எல்லாம் யார்? நம்ம ER, கோல்கி அப்பரேட்டஸ் தலைவர்கள் எல்லாமே யூகேரியோட்டிக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து யூகேரியோட்டிக். புரியுதா? ஸோ பார்க்கலாமா? செல் எக்ஸ் லேக்ஸ் போத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அப்பரேட்டஸ். எஸ், கரெக்ட். ஏன்னா இது ப்ரோகேரியோட்டிக். ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன் இன்ஃபோல்டிங் ஆஃப் செல் எக்ஸ் ஆஃப் என்ன? எஸ், கரெக்ட். Cell Y contains membrane-bound organelles absent in cell X. Is it right? It is right. Ribosome, cell X and mitochondria of cell Y belong to the same sedimentizing entity. Yes, all are correct. புரிந்தா? ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். 14. இது ஒரு பார்க்கறதுக்கு ஈஸியான கொஸ்டின் தான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். They are incapable of prokaryotic cells are incapable of modifying and packaging proteins the same manner as eukaryotic cells. Is it right or wrong? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ங்கிறது நம்பர் 1 ரெண்டுத்துலையுமே நடக்கும். சரியா? ப்ரோகேரியோட்டுக்கும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும், யூகேரியோட்லேயும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். இது ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதை நான் சொல்ல ஓகே, ஐ எம் நாட் சேயிங் திஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுங்க. த கொஸ்டின் இஸ் ஒய் என்ன சொல்ல ப்ரோகேரியோட்ஸ். சாரிப்பா, அப்போனா எதுக்குப்பா சொல்லிக்கிட்டு மன்னிச்சிருங்கோ. இதை நானே சொல்லிடுறேன். ஏன்னா ரெண்டுத்துக்கும் ரைபோசோம்ஸ் இருக்குது. ரெண்டுத்துக்கும் ரைபோசோம் இருக்கிறதுனால ரெண்டுமே ப்ரோட்டீன் சிந்தேஸ் பண்ணும். சரியா? ரெண்டுமே ப்ரோட்டீன் சிந்தேஸ் பண்ண போகுது. சரியா? ஸோ ஏ இஸ் ட்ரூ. சாரி, இன்னும் முடிக்கலை இன்னும். ஆனால் இது இன்கேப்பபிள் ஆஃப் மாடிஃபைங் அண்ட் பேக்கேஜிங் ப்ரோட்டீன் கொடுத்துருந்தா தப்பு. ஆனால் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு முடிங்க. இந்த சேம் மேனர் அஸ் யூகேரியோட்டிக் செல் அப்படின்னா ப்ரோகேரியோட்டிக் செல் இஸ் கோயிங் டு சிந்தசைஸ் ப்ரோட்டீன்ஸ். ஆனால் அது யூகேரியோட்டிக் செல் மாதிரி சிந்தசைஸ் பண்ணாது, டிஃப்ரெண்ட்டாக சிந்தசைஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பர்ஃபெக்ட்லி கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன் நான் சொல்கிறேன்னா, யூகேரியோட்டிக் செல்ஸில் இருக்கிற ஆர்கனல்ஸ் இருக்குல்ல, ERஆ இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோல்கி அப்பரேட்டஸாக இருக்கணும், இந்த மாதிரி ஆர்கனல்ஸ்லாம் ப்ரோகேரியோட்ஸில் இருக்காது. அதனால் ரெண்டத்தோட மெத்தட் ஆஃப் சிந்தசிஸுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு விஷயம், ரீசனை பாருங்களேன். ப்ரோகேரியோட்டிக் செல் லேக் மெம்பரேனஸ் பவுண்ட் ஆர்கனல்ஸ் such as endoplasmic reticulum and Golgi apparatus. நான் எக்ஸாக்டாக சொன்ன ரீசன் தான் இங்கே இருக்குது. ஸோ அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ட்ரூ, அண்ட் போத் ஆர் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, நெக்ஸ்ட் 15 பார்ப்போமா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின். இந்த ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? என்ன கொடுத்துருக்குன்னா, பர்சன்டேஜ் மைட்டோகாண்ட்ரியா டேமேஜ் கிறிஸ்டே அண்ட் ATP ப்ரொடியூஸ்ட். சரியா? டேமேஜ்டு கிறிஸ்டே நான் சொன்னேன்ல, இன்ஃபோல்டிங் டிஸ்ட்ராய் ஆகிருக்குன்னு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா, எந்த கொஸ்டின் இது? லெட்ஸ் கோ டு கொஸ்டின். இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது.
கொஷின் நம்பர் 11ல் இருக்கிறதா சிமிலரான டைப் கொஷின் தான் கொஷின் 15. ஆனால் இது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொஷின். என்ன கேட்குறாங்கன்னா, which of the following values is close to the average decrease in ATP production per 20% decrease in அப்படின்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் இதை டீட்டெயிலாக படிப்போம். இஸ் க்ளோசஸ்ட் த்ரூடே விட்டுருங்க, ஏன்னா நம்ம இப்போதைக்கு தேவையில்லை. நமக்கு வந்து என்ன கேட்குறோம்னா நியரஸ்டான ஆன்சரை கண்டுபிடிக்குன்னு சொல்கிறாங்க. டு தி ஆவரேஜ் டிக்ரீஸ் இன் ஏடிபி ப்ரொடக்ஷன், அதாவது ஆவரேஜே விட்டுருங்க, டிக்ரீஸ் இன் ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு வருவோம். டிக்ரீஸ் இன் ஏடிபி ப்ரொடக்ஷன் per 20% increase in damage மைட்டோகாண்ட்ரியா. அதாவது ஒரு மைட்டோகாண்ட்ரியில் உள்ள கிறிஸ்டே 20% டேமேஜ் ஆச்சுன்னா எவ்வளோ ஏடிபி சிந்தசிஸ் கம்மியாகுதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா கிறிஸ்டே டேமேஜ் ஆச்சுன்னா மைட்டோகாண்ட்ரியானால என்ன பண்ண முடியாது, ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டம்ல. ஸோ கம்மியாகிட்டே இருக்குல்ல. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ வாங்க பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட்டும் தரேன், ஒரு சிம்பிள் மெத்தடும் தரேன். ஃபஸ்ட்டு சிம்பிள் மெத்தட் ஒரு சிம்பிள் மெத்தடுங்கிற பாருங்கள். அந்த ஒரு இந்த மெத்தடு டீட்டெயில் மெத்தட் அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த 100 - 82 எவ்வளோ வரும்? 10 - 2 6 8 9 - 8 18 வருது. இந்த 18 என்ன வேல்யூனா, 100 ஏடிபிலேருந்து அந்த மைட்டோகாண்ட்ரியா 20 ஏடிபி 20% கிறிஸ்டே டேமேஜ் ஆனதெல்லாம் வெறும் 82 ஏடிபி தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. விச் மீன்ஸ் தட் 18 ஏடிபி இது கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுது. புரியுதா? 100 ஏடிபிலேருந்து 82 ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 18 ஏடிபி கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு தானே அர்த்தம். புரியுதா? ஸோ இது ஒரு வேல்யூ. ஸோ 18 தென் இதை எதுக்கு ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். 20லேருந்து 40 வாங்க, அப்புறம் 82 - 63 வாங்க. இதே மாதிரி ஒன்றா பண்ணிட்டு வாங்க. 12 - 3 9 7 - 6 1 19 ப்ளஸ்ஸு இங்கிட்டு வாங்க. 3 - 3 + 1 4 104 சரி ஆட் பண்ணிட்டுருக்கேன் பாருங்க. ஐயோ 22 மைனஸ் பண்ணிட்டேன். இதை மைனஸ் பண்ணுறேன் அண்ட் இதையும் மைனஸ் பண்ணுறேன். 20 19 18 7 16 என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இப்போ எதுக்காக பண்ணேன்னா, ஐ ஆம் ஆடிங் த டிக்ரீசஸ். ஒய் ஆம் ஆடிங் த டிக்ரீஸ். ஆக்சுவலாக இது வந்து இந்த 18ங்கிறதுக்கு என்ன வேலை தெரியுமா? 18னா டிக்ரீஸ் இன் ஏடிபி ப்ரொடக்ஷன். அதே தான் இந்த 19, இந்த 22, இந்த 20, இந்த 14. புரியுதா? ஓகே புரியுது. இப்போது நான் எதுக்கு ஆட் பண்ணேன்? டு ஃபைண்ட் த ஆவரேஜ். எப்படி ஒரு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு 5 வேல்யூஸ் இருக்குன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம 5ஆல் டிவைட் பண்ணுவோம். வில் டிவைட் பை த நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ். சரியா? விச் ஆர் த ஃபாலோயிங் வேல்யூஸ் இஸ், இப்போ வரேன் ஆவரேஜ் என்ன அர்த்தம். ஆவரேஜ் டிக்ரீஸ் இன் ஏடிபி ப்ரொடக்ஷன். சரியா? டிக்ரீஸ் இன் ஏடிபி ப்ரொடக்ஷன் நான் 5 கேஸுமே கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? அதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஆவரேஜ் வாட் இஸ் தி average of the decrease in ATP production. Average of the decrease in ATP production அப்படின்னா first finding decrease in all 5 cases and then calculating their ஆவரேஜ். புரிஞ்சுதா? அதாவது ஃபஸ்ட்டு நான் அந்த டிக்ரீஸுங்கிறது ஒரு வேல்யூ வருதில்ல, அது 5 தடவை கண்டுபிடிக்கணும். 5 கேஸு கண்டுபிடிச்சிட்டு தென் ஐ ஹேவ் டு ஆவரேஜ் அவுட். ஸோ அப்படின்னா பண்ணும்போது எவ்வளோ வரும்னா, ஐ திங்க் ஐ நோ திஸ் வந்து 95/5. சரி ஆட் பண்ணி பாருங்க, வரும். ஆன்சர் இஸ் 19. புரிஞ்சுதா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். 16th question. I think last 4 more questions. Cell H deep ocean hydrothermal vent discover a previously unknown microorganism cell H. Electron microscopy reveals that cell H possesses a well-defined membrane-bound nucleus containing multiple linear chromosomes associated with histone-like proteins. இந்த மல்டிபிள் லீனியர் குரோமோசோம் ஹிஸ்டோன்-லைக் ப்ரோட்டீன்ஸ் வந்து எங்கே பார்த்தோம்? இந்த கொஸ்டின் 13ல் பார்த்தோம். 13ஆ? ஆமாம் 13ல் பார்த்தோம். இங்கே பாருங்கள், நிமிஷம் இதர் லைன், எங்கே லைன் இங்கே எங்கே பாது லைனிங் மல்டிபிள் கம்பார்ட்மெண்ட்ஸ் இது இல்லை, ஒரு லைன் பார்த்தோமே இங்கே. அந்த இருப்பாங்க லீனியர் அசோசியேட்டிவ் சிஸ்டம்ஸ் பார்த்தோமா? அதே லைன் தான் இங்கே கொடுத்துருக்கு. சரியா? தென் ஆமாம்
எக்ஸ்டென்சிவ் இன்ஃபோல்டிங் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன் கண்டெயின் ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ். ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் இன்ஃபோல்டிங்ஸும் இருக்குது, மல்டிபிள் லினியர் குரோமோசோமும் இருக்குது. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ப்ரோகேரியோட்டிக்கா யூகேரியோட்டிக்கா? ப்ரோகேரியோட்டிக்னு சொன்னீங்கன்னா தப்பு. அப்போ யூகேரியோட்டிக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் தப்பு தான். இது ரெண்டுமே கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில். ஏன்னா இந்த எக்ஸ்டென்சிவ் இன்ஃபோல்டிங் யார்? திரும்ப திரும்ப சொல்கிறோம், மீசோசோம். இந்த மீசோசோம் வந்து யார்கிட்ட தான் இருக்கும்? ப்ரோகேரியோட்டா மட்டும்தான் இருக்கும். சரியா? ப்ரோகேரியோட்டா மட்டும்தான் இருக்கும். சரியா? தென் ribosomal analysis shows that all cytoplasmic ribosomes have a DS. During cell division, the nuclear envelope remains intact and chromosomes are distributed using spindle-like fibers. Nuclear envelope remains intact. அப்போ eukaryotic property. So all ribosomes have DS na prokaryotic property. Extensive infolding na prokaryotic property. Multiple linear chromosomes na eukaryotic property. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடியூசஸ் பை பைனரி ஃபிஷன் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இதுவும் ப்ரோகேரியோட்டிக் ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா பாக்டீரியாவோட ரீப்ரொடக்ஷன் மெத்தட் வந்து பைனரி ஃபிஷன். சரியா? இது வந்து 10th படிச்சிருப்பீங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் அக்கர் சைமல். இது நான் வந்து என்னன்னு சொல்கிறேன், இந்த லைன் நீங்கள் ஆக்சுவலாக இப்போ பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு 12th சாப்டருடையது. MBOI அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது, மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு சாப்டர். நான் ஜஸ்ட்டு கான்செப்டை கொஞ்சம் சுருக்கி சொல்ல ட்ரை பண்ணுறேன். என்னென்னா ஆக்சுவலாக சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. லெட் மீ டீச் யூ தட். எங்கே ஐயோ பேஜ் ஆட் பண்ணோம். ஓகே, பேஜ் ஆட் பண்ணிடணும். ஆக்சுவலாக சென்ட்ரல் டாக்மான்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. சென்ட்ரல் டாக்மா என்ன டாக்மா? சென்ட்ரல் டாக்மா அதாவது ஒரு ப்ரோட்டீனை சிந்தேஸ் பண்ணணும்னா நமக்கு டிஎன்ஏ வேணும். டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ சிந்தேஸ் பண்ணணும். அண்ட் ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் சிந்தேஸ் பண்ணணும். இதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. சரியா? இதை நீங்கள் ஆல்ரெடி உங்கள் கோச்சிங் சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லைனா அடுத்தது சொல்லி தர்றதுக்கும் உங்கள் ஸ்கூல்லேயே இல்லை கோச்சிங் கிளாஸ்லேயே வச்சுருக்கலாம். நோ ப்ராப்ளம், லைட்டாக கற்றுக்கோங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? ஓகே வைஸ். ஓகே, இப்போ இந்த ரெண்டுமே ப்ரோகேரியோட்டில் ஒரே நேரத்தில் நடக்கும். எங்கே நடக்கும்? இன் ப்ரோகேரியோட்ஸ் இதுவும் அக்கர் சைமல்டேனியஸ்லி. புரிஞ்சதா? சைமல்டேனியஸாக நடக்கும். சைமல்டேனியஸாக நடக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இப்போ இது புரிஞ்சதா? ஸோ அப்படின்னா இது யார்? இது நம்ம ப்ரோகேரியோட்டிக் ப்ராப்பர்ட்டி. தென் செல் வால் கண்டெய்ன்ஸ் பெப்டிடோகிளைகன் லைக் மெட்டீரியல் ஜீனோ இன்வர்ஸ் ஆப்ரான் லைக். இதையும் நான் வந்து சொல்கிறேன், ஸ்ட்ரிங்காக சொல்லியிருந்தேன். வாங்க பார்ப்போம். இதுவும் MBOI உள்ளது தான். பெப்டிடோகிளைகன் லைக் மெட்டீரியல்னா செல் வால் வந்து பெப்டிடோகிளைகன் விச் பாக்டீரியா சொல்லிட்டேன் பாரு ஆன்சரை. அப்படின்னா அதாவது பாக்டீரியல் செல் வாலில் தான் வந்து பெப்டிடோகிளைகன் இருக்குது. சரியா? தென் when treated with drugs that inhibit ATS ribosomes no effect is observed. ஏன்னா இது லாஜிக்கலாக பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டை தூக்கியிருந்தாலும் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒரு ட்ரக் இருங்க, அது 80s ரைபோசோம் இன்ஹிபிட் பண்ணுது. ஆனால் இந்த செல் ஹெச்சில் வந்து 70s மட்டும்தானே இருக்குது. 70s மட்டும்தான் இருக்குது. இந்த லைன் கொடுத்துருக்கேன். வேறு செட் லைன். லெட் மீ மார்க் தட் லைன் ஃபார் யூ. 70s. அப்போ 80s கொடுத்தா எதுவும் அஃபெக்ட் ஆகுதில்ல. அப்போ இந்த லைனை தேவையே இல்லை, தூக்கியிருக்கலாம். பட் நோ ப்ராப்ளம். இது ஒரு எக்ஸ்ட்ரா லைன் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு. இங்கே வருவோம். இப்போ ஆப்ஷனுக்கு வருவோம். ஆத்தாடி. Which of the following observations would be most inconsistent with the classification of cell H as a conventional eukaryotic cell, even if all other reported features were accepted as genuine? The organism was okay. இங்கே பாருங்கள் ஒரே மாதிரி ஆப்ஷன் இருக்கா? We'll do the options. Organism the cytoplasm and exhibits. Okay. Most inconsistent in the classification of cell H as a conventional eukaryotic cell. Solution contains 70% of the cytoplasm exhibits extensive plasma membrane enfolding as a primary set of airborne respiration. இது வந்து full prokaryotic properties இல்லை, நடுவில் கொஞ்சம் eukaryotic இருக்குது. organism possesses membrane bone. இது என்ன ஆப்ஷனு? nucleus including multiple linear chromosomes associated with histone like proteins, undergoes chromosome segregation through spindle like fibers, contains a peptidoglycan like cell wall, exhibits operon like gene organization, demonstrates simultaneous transcription.
Spindle like fibers. The organism was a membrane nucleus enclosing multiple associated histone-like proteins and some segregation to spindle like fibers can exclude 70 centimeter rooms. Exhibit operon like gene organization demonstrates simultaneous transcription and translation synthesis ATP on a plasma membrane foldings rather than with mitochondria. Organism was a membrane nucleus enclosing என்னடா அது ஒரே மாதிரி இருக்குது. Chromosomes segregation to spindle like fibers contain rigid cell wall and lack membrane bound organelles. Signal energy production retainer. ஓஹோ, இங்கே பாருங்கப்பா, இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே சிமிலராக இருக்கா இல்லைனா சேமாக இருக்கான்னு தெரியல. அண்டர்கோஸ் கம்யூனிகேஷன் எக்ஸிபிட்ஸ் ஆப்ரான் லைக் இது ஜீன் ஆர்கனைசேஷன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் சைமல்டேனியஸ் இந்த ஏடிபி 47 மைட்டோகாண்ட்ரியா. Okay, most inconsistent in the classification of cell wall as a conventional eukaryotic cell. ஆக்சுவலாக இது வந்து இந்த 3 ஆப்ஷனுமே எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் போத் ப்ரோகாரியோட்டிக் அண்ட் யூகாரியோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கு. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, let me show you that. இதை நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிடறேன். ப்ரோகாரியோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பார்த்துருமா? ஃபஸ்ட்டு ப்ரோகாரியோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருக்குது எக்ஸ்க்ளூசிவ்லி 70 ரைபோசோம் இந்த சைட்டோபிளாசம் ப்ரோகாரியோட்டிக்கா. எக்ஸ்டென்சிவ் பிளாஸ்மா மெம்பரேன் ஃபோல்டிங்ஸ் ப்ரோகாரியோட்டிக்கா. தென் பெப்டோகிளைகன் செல் வால் பாக்டீரியாவோட ப்ரோகாரியோட்டிக்கா. தென் ஆப்ரான் லைக் ஜீன் ஆர்கனைசேஷன். இதை நான் இப்போ சொல்கிறேன், கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்கிறேன், கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறேன். இதுவும் வந்து ப்ரோகாரியோட்டிக்கா. நெக்ஸ்ட்டு வாங்க, மல்டிபிள் இது 70 ரைபோசோம் ப்ரோகாரியோட்டிக்கா. தென் ஆப்ரான் லைக் ப்ரோகாரியோட்டிக்கா. ஆப்ரான் செமினஸ் டிரான்ஸ்லேஷன் ஏடிபி அண்ட் பிளாஸ்மா மெம்பரேன் என்ஃபோல்டிங்ஸ். அதான் அந்த பற்றியா ப்ரோகாரியோட்டிக்கு. அண்ட் இது ரெண்டுமே சேம் ஆப்ஷன் தான் இருக்குது. ஏவும் சியும் சிமிலர் ஆப்ஷன்ஸ். rigid cell wall and lacks membrane organelles involved in manipulation nucleation complete. ஆஹா, இங்கே வாங்க, இது ப்ரோகாரியோட்டிக்கா. இந்த ப்ரோகாரியோட்டிக்கா இல்லையா? ப்ரோகாரியோட்டிக் தான். retaining a distinct nuclear compartment. யூகாரியோட் எதுவும் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு. let me show you what is eukaryotic. இங்கே வாங்க, இது எல்லாம் யூகாரியோட்டிக் தான். யூகாரியோட்டிக்கு இங்கே வாங்க, இது யூகாரியோட்டிக்கு, இதுவும் யூகாரியோட்டிக்கு, இதுவும் யூகாரியோட்டிக் தான், இதுவும் யூகாரியோட்டிக் தான். யூகாரியோட்டிக். Okay, so which of the following observations will be most inconsistent, okay, with the classification of cell H as a conventional eukaryotic cell, even if all other features were accepted as genuine? என்னப்பா இது? இந்த கொஸ்டின் நம்ம விட்டுருவோம் சரியா? இட்ஸ் a little bit confusing question. ஓகே, விட்டுருவோம். Cytoblock X and external culture. Okay, next question போமா. 17. A biotechnology company develops a drug named Cytoblock X and tests it on a culture of actively secreting animal cell eukaryotic. Initially, radio-labeled amino acids are incorporated normally into proteins. After treatment, researchers observed that proteins continue to be synthesized and accumulate within membrane-bound tubules studded with ribosomes. However, very little radio-label reaches flattened stacks of membranes located near the nucleus, and almost no researchers observed that proteins continue to be synthesized. ஓகே, அதாவது யூகாரியோட்டிக், அதனால் ER சிந்தசைஸ் பண்ணுது ப்ரோட்டீன்ஸை சரியா? அதான் சொல்கிறாங்க, ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகிட்டே இருக்குது சரியா? அண்ட் தேர் அக்குமுலேட்டிங் வித்தின் ER, சாரி ரைபோசோம். ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்கிறாங்க, ரைபோசோம்னு சொல்கிறாங்க, ஆனால் ப்ரோட்டீன்ஸ்னு ஜஸ்ட் மாஸ்க் பண்ணியிருக்காங்க சரியா? ஹவர் வெரி லிட்டில் அமினோ ஆசிட், அதாவது ரேடியோ லேபிளில் இங்கே அமினோ ஆசிட் எங்கே இப்போ என்னமோ பண்ணியிருந்தோமே ரேடியோ லேபிளிங். Radio label reaches flattened stacks of membranes located near the nucleus, and almost no labeled proteins are in the secretory vesicles or outside the cell. ப்ரோட்டீனே இல்லை அப்படின்னா கோல்கி ஆப்பரேட்டஸுக்கு போவே இல்லை. ஏடிபி ப்ரொடக்ஷன் இதெல்லாமே எதுவும் ஆகலையாம். இப்போ ஏடிபி ப்ரொடக்ஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், லைசோசோம் என்சைம் ஆக்டிவிட்டி எதுவுமே ஆகலையாம். ஓகே,
ப்ராக்ரெசிவ் என்லார்ஜ் பண்ணுறது ரைபோசோம் ஸ்டார்ட் மெம்பரேன். ஈஆரோட நெட்வொர்க் வந்து ரொம்ப பெருசாகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே. சைட்டோபிளாக் எக்ஸ் செலக்டிவ்லி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் என்ன கேட்டுக்கோங்க. மோஸ்ட் கரெக்ட். Cytoblock X selectively inhibits the budding and or transport of vesicles carrying this protein the roughened Golgi apparatus. I think this is the exact option, but we'll check. Cytoblock X selectively inhibits a fusion of transport vesicles with Golgi system. Okay. Fusion சொல்றாங்க. Next வாங்க. Inhibits the movement of proteins from Golgi to secretory vessels. Retention of protein the roughened reduce extracellular secretion. Inhibits exocytosis at the plasma membrane. சரி. Causing newly synthesized proteins. எக்ஸோசைட்டோசிஸ்னா என்னது? சாப்பிட்றதா? என்னது? என்கல்ஃபிங் சொல்லுவாங்க. நியூலி சிந்தசைஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் அக்யூமுலேட் இன் தி ரஃப் அண்ட் டஃப் ரெட்டிகுலம் அண்ட் ப்ரிவென்டிங் தேர் ரிலீஸ் அவுட் சைட் த செல். என்னடா அது? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே சிமிலராக இருக்கா? ஸோ இதில் பெஸ்ட் ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா டி ஆப்ஷனை பாருங்கள். சைட்டோபிளாக் எக்ஸ் செலக்டிவ்லி இன்ஹிபிட்ஸ் எக்ஸோசைட்டோசிஸ் அட் த பிளாஸ்மா மெம்பரேன். சரி, ஓகே. அது செல் என்கல்ஃபிங்கை இன்ஹிபிட் பண்ணுது. செல் என்கல்ஃபிங்னா சாப்பிட்றது. சரியா? அது அப்படி சொல்லுவாங்க. இந்த மீனிங் வந்து இட்ஸ் லைக் ஈட்டிங், பட் இட்ஸ் என்ன சொல்ல, செல் டைஜஷன் சொல்லலாம். காசிங் நியூலி சிந்தசைஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் டு அக்குமுலேட் வித் தி ரஃப் அண்ட் ப்ரிவென்ட் தி ரிலீஸ் ஆஃப் தி செல். இப்போ இந்த எக்ஸோசைட்டோசிஸ் வந்து இல்லைன்னா ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகாத வெளியே. இது லாஜிக்கே இல்லைல்ல. ஸோ ராங் ஆப்ஷன். ராங் ஆப்ஷன். தென் ஆப்ஷன் சி. Cytoblock X selectively inhibits the movement of proteins from Golgi to secretory vesicles, resulting in retention of proteins within the rough and reduce extracellular secretion. இங்கே வா. மெம்பரேன் போர்ட் டியூபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வித் ரைபோசோம்ஸு, ஃப்ளாட்டன் ஸ்டாக் மெம்பரேன். இங்கே பிரச்சனை என்னதுன்னா கோல்கி அப்பாரட்டஸுக்கே போக மாட்டேங்குது. அப்புறம் வந்து கோல்கி அப்பாரட்டஸ்குள்ளே போகுதுன்னு சொல்லுது. என்ன பிரச்சனைன்னு இந்த ஆப்ஷன் சொல்லுதுன்னா செக்ரீட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுது. ஆனால் இட் இஸ் கோயிங் இன் சேர்ந்து கோல்கி அப்பரேட்டஸ். இது ரைட்டா? தப்பு. ஏன்னா இந்த இதை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக இது கோல்கி அப்பரேட்டஸ்குள்ளே போவே இல்லை. சரியா? ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா அந்த சைட்டோபிளாக் எக்ஸோட வேலை தான். இப்போ ஏன் பியும் பார்த்துருவோமே. Cytoblock X selectively inhibits the budding and transport of vesicles. This is the exact answer. கேரிங் நியூலி இந்த ப்ரோட்டீன்ஸ். ஏன்னா அது வந்து கோல்கி அப்பரேட்டஸ்க்கே அந்த ப்ரோட்டீன்கிறது போக மாட்டேங்குதுல்ல. கோல்கி அப்பரேட்டஸ் கிட்டேயே போக மாட்டேங்குது. அதான் கொடுத்துருக்கு. பட் வெரி லிட்டில் ரேடியோ லேபிள் இஸ் ஃப்ளாட்டன் ஸ்டாக் மெம்பரேன். ரொம்ப கம்மியாக தான் போகுது. தென் ஆப்ஷன் பிஏ பார்த்துருவோம். இட் இன்ஹிபிட்ஸ் த ஃபியூஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கோல்கி சிஸ்டம்னு. இப்போ ஃபியூஷனை இன்ஹிபிட் பண்ணுதுன்னா நான் என்ன கேட்குறேன், டிரான்ஸ்போர்ட் வெசிக்கலோட ஃபியூஷன் வந்து இன்ஹிபிட் பண்ணுது அப்படின்னா அப்போ என்ன கோல்கி அப்பரேட்டஸ்க்குள்ளே போதா? என்ன உள்ளே போதா? ப்ரோட்டீன் உள்ளே போதான்னு கேட்டால் கிடையாது. சரியா? உள்ளே போகிறது கிடையாது. நியூலி சிந்தசைஸ்ட் ப்ரோட்டீன் அக்யூமுலேட் இன் தி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் டிஸ்பைட் நார்மல் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே. ஸோ இது தப்பு தானே? இப்போ ரெண்டுத்துலேயுமே க்ளோசஸ்டான ஆன்சர் இது ஏ. எல்லாம் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு இந்த கொஸ்டினை பார்க்கும்போது எல்லாமே கரெக்டுங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. உங்களுக்கும் தோணுதுன்னு தான் தோணுது. பட் ஆப்ஷன் ஏ இஸ் த க்ளோசஸ்ட் அண்ட் த பெஸ்ட் ஆன்சர் இதுக்கு இந்த கொஸ்டின் இருக்கக்கூடியது. இந்த ஆப்ஷன் இருக்கக்கூடியது கண்டிப்பாக ஏ தான். ஓகேவா? 18 போமா. A spherical cell grows in such a way that its radius after t hours is given by this. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருங்க. If S is the surface area, then what is the rate of increase of nutrient uptake at 2 hours? இது 18 and இப்போ இன்னொரு கொஸ்டின் வச்சுருக்கேன் 19. இந்த ரெண்டுமே டிஃப்ரென்சியேஷன் செல். சரியா? டிஃப்ரென்சியேஷன் கான்செப்டை வச்சு நான் எடுத்த கொஸ்டின். இங்கே பாருங்கள். If S denotes the surface area of the cell, then the rate of increase of nutrient uptake efficiency. What is the rate of increase of nutrient uptake? Rate of increase of nutrient uptake என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியாங்கிற இது இருக்குல்ல, அந்த சர்ஃபேஸ் ஏரியா. இப்போது ஒரு செல் இருக்குப்பா, இதுக்குள்ளே நியூட்ரியண்ட்டாக நீங்கள் போடுறீங்கன்னா அதோட சைஸ் பெருசாகிட்டே இருக்காது. புரியுதில்ல? சைஸ் பெருசாகிட்டே இருக்காது. அதுதான் சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் நியூட்ரியன்ட் அப்டேக் என்ன சொல்கிறாங்கன்னா இன்க்ரீஸ் இன் சைஸ் தான் இன்டெரக்டாக சொல்கிறாங்க. புரியுதா? இன்க்ரீஸ் இன் சைஸ், இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா தான் சொல்லிட்டுருக்காங்க. சரியா? ஓகே. அடுத்து போமா சால்வ் பண்ணுவேன். இதை வெயிட் பண்ண சால்வ் பண்ணுவோமே. இதை சால்வ் பண்ணுவோம் வாங்க. ஸோ எஸ் என்னது?
எஸ் வந்து இந்த இடத்துல ஸ்பெரிக்கல் செல்னு கொடுத்துருக்கு. வாட் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர்? 4πr². 4πr². அப்படி பார்த்தா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஏரியா, அதாவது ds/dt. இது உங்கள் நீங்கள் பேசிக் மேத்தமெட்டிக்ஸை படிச்சிருக்கணும். 4π × 2 டைம்ஸ் r. 4π × 2 டைம்ஸ் r. ஓ, இதை நான் இன்னும் சிம்பிளான மெத்தட் இருக்குது. லெட் மீ ஷோ யூ. இந்த r² மாற்றிருங்களேன். இந்த ஆறுங்கிறது ரூட் இருக்குன்னா r² இந்த ரூட்டை எடுத்துருவோம்ல, அப்போ அந்த மாதிரி எடுத்துருங்க. t² + 4t + 5. ஏம்மா ஓகேவா? இப்போ வாங்க ds/dt எடுப்போம். இது என்னப்பா 4π எடுத்துருங்க வெளியே. அப்போது இது 2t, இது 4. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணோன்னா இந்த t² வந்து 2tயாக மாறிடும். ஏன்னா இந்த ரூல் வரும். என்ன ரூல்? இந்த டிஃபரன்ஷியேஷன் ரூல் என்னென்னா என்னம்மா வருமேப்பா, n(x^n - n) அப்படின்ட்டு இருக்குன்னா சாரி d/dx ஆஃப் x⁻n இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் nx⁻n - 1 நான் மாற்றிடுவேன். இதான் என் ஃபார்முலா. இங்கே பாருங்கள். அப்போது d/dt ஆஃப் t²n அப்படின்னா n போடுவோன்னா இங்கே, t போடுவோன்னா இங்கே, n⁻1 போடுவோன்னா இங்கே, t⁻1 t தானே? புரியுதா? 4t மாதிரி 4t எடுத்துக்கிட்டிங்கன்னா d/dt ஆஃப் 4t எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் 4 வெளியே எடுத்துருவேன். d/dt ஆஃப் t, d/dt ஆஃப் t நான் வந்து ஜஸ்ட் 1 தான். அதாவது d/dt ஆஃப் tங்கிறது 1 தான். புரியுதா? இதை பற்றி இன்னுமே ஒரு டீட்டெயிலான வேணும்னு நினச்சி டிஃப்ரென்சியேஷனை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். சரியா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா மல்டிப்ளை பண்ணியிருந்தேன்னா, ஸோ லெட் மீ டு திஸ். ஸோ 8πt + 16π. சரியா? இதான் என்னோட d/dt வந்துருக்கு. ஸோ லெட் மீ எரேஸ். இதை நான் அழிச்சிடுறேன். ஐயோ, அழிச்சிருவோமா? ஓகே. ஃபைனலி இங்கே வந்து டைம் 2 hours கொடுத்துருக்காங்களா? 2 hours சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் டீயில். ஸோ 16π + 16π which is equal to 32π. So the answer is option C. புரிஞ்சுதா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் C. நெக்ஸ்ட். A mutant cell synthesizes membrane material such that its radius varies as r equal to e⁻t/2 into ln of 1/t. இந்த வால்யூம் செல் கொடுத்துருக்காங்க. The instantaneous rate of volume increase. Okay, rate of volume increase na dv/dt at t is equal to 0 is what? So volume என்ன ஃபஸ்ட்டு வால்யூம் எப்படி போகணும், அது அப்புறம் என்னென்ன பேசுவோம். ஓகே, இது எப்படி பண்ணலாம்? dv/dt. I get the point. So dv/dt இந்த v சப்ஸ்டியூட் பண்ணலாமா? d/dt of 4/3 into πr cube எழுதலாமா? Then I can write this as d/dt of then I can write this as 4/3π into 3r² into dr/dt எழுதலாமா? இப்போ இந்த dr/dt என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த dr/dt என்ன கண்டுபிடிக்கணும். அதுக்கு let me just make a grid here. இல்லை தனியாக பண்ணிடுறேன். ஸோ d/dt of r. What is r? d/dt of code e⁻t/2 into ln of t + 1. இப்போ இதை நான் என்ன பண்ணுவேன்? I will multiply this by using the multiplication rule. d/dt of uv நான் எழுதிடுவேன். அதாவது du/dt into v plus dv/dt into u. ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ d/dt of e⁻t/2 d/dt of e⁻t/2 into ln of t + 1. ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் நல்லது. ஓகே, இங்கே வா. தென் ப்ளஸ் d/dt of ln of t + 1 into e⁻t/2. இந்த ப்ளஸ் சம்பிள் மாதிரி இருக்குல்ல, இது t சரியா? ஸோ d/dt of e⁻t/2 என்னதுப்பா?
இதோட வேல்யூ half e raised to t by 2. Yeah. Then ln of t plus 1 plus what is d by dt of ln of t plus 1? 1 by t plus 1. சரியா? ஏன்னா d by dt of ln x வந்து d by dx of ln of x வந்து 1 by x. சரியா? d by dx of ln of x வந்து 1 by x. நெக்ஸ்ட்டு 1 by t plus 1 into 1. ஏன்னா t plus 1 இருக்குது, d by dt of t plus 1 இருக்குது. t plus 1 t ஓட வேல்யூவே இங்கே 1 வந்துடும், அப்போ இது 0 வந்துடும். ஸோ 1 plus 0 1 வந்துடும். புரியுதா? hope you understand. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ என்னென்னமோ பண்ணிருக்கோமா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் dr by dt? ஒன் பை டூ e whole raised to t by 2 into ln of t plus 1 plus 1 by t plus 1. இதான் வந்திருக்கு. ஸோ வாட் I'm going to do is I'm going to multiply this by ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே 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 I'll multiply this by 4 by 3 into pi into r square, 3r square. இதை இங்கே ஆன்சர் பண்ணிடுறேன். இங்கே ஆன்சர் பண்ணி இங்கே ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? சரியா? ஸோ வாட் I'm going to do is 4 pi into r square. வெயிட் பண்ணுங்கப்பா. ஸோ இந்த ஆரோட வேல்யூ நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும்ல, ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணணும்ல, என்ன வந்து பார்க்கலாமா? ஸோ இந்த ஆரோட இங்கே நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணேன், e raised to 0 இங்கே 1 வந்துடும். இங்கே நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணேன், ln 1 வந்து ln 0. ஸோ இங்கே வந்து ஆரோட வேல்யூ ஆல்ரெடி எலிமினேட் ஆகிருச்சு 0. அப்போ இந்த மொத்த வேல்யூ 0 தான் வருது. சரியா? ஸோ ஐ எம் ஸோ சாரி, பட் தி ஆன்சர் இஸ் 0. யா, பட் தி ஆன்சர் இஸ் 0. சரியா? ஆன்சர் வந்து 0 தான். ஸோ ஃபைனலாக முடிச்சுக்கலாமாப்பா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த செஷனில் உங்களுக்கு என்னெல்லாம் கிரிட்டிசிசம் இருக்குது, என்ன நெகட்டிவாக என்ன ப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்க, இன்னொன்று எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுடைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது டாபிக்ஸை நான் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் செஷன் அண்ட் ஹோப் யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். சரியா? இதை நான் நம்புகிறேன். அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே யூ கேன் ஆல்வேஸ் தேர் இஸ் எ கமெண்ட் செக்ஷன் யூ கிரிட்டிசைஸ் மீ. ஸோ தேங்க்யூ கைஸ், பை.